हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। जानकी कांतस्मरणं गोपिका जीवनस्मरणं, हर नमः पार्वती पतये। सद्गुरुस्वामिनः आञ्जनेयस्वामिनः श्रीमत्पयोनिधिनिकेतनचक्रपाणि भोगीन्द्रभोगमनिरञ्जितपुण्यमूर्ते योगीश शाश्वतशरण्यभवाब्धिपोते लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम्। एकेन शङ्खमपरेण करेण चक्रम् अन्येन सिन्धुतनयामवलम्ब्य तिष्ठन् वामे करेण वरदाभयपद्मचिह्ने लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम्। स्वभक्तपक्षपातेन तद्विपक्षविदारणम् नृसिंहमद्भुतं वन्दे परमानन्दविग्रहम्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। यं प्रोरजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातराजुहाव पुत्रेति तन्मयतया तरभोभिने दुस्तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। हनुमते नमः। श्रीहरये नमः। நமக்கும் லோகத்துக்கும் க்ஷேமத்தை செய்யறதுக்காக வந்ததான வேதம் இகபர லாபங்கள் அத்தனையும் தரக்கூடியதான பகவத் ஆராதன ரூபமான கர்ம மார்க்கத்தை தான் விஸ்தாரமாக சொல்லியிருக்கு. கர்மயோகம்தான் வேதத்துல விஸ்தாரமாக சொல்லப்படுறது. கர்மயோகத்திலையும் யஜ்யங்கள் கிட்டத்தட்ட 400 யாகங்களுக்கு மேல சொல்லியிருக்கு வேதத்துல. ஒரு மனுஷன் ஆயுஷ்ல செய்ய முடியாது 400 யஜ்யங்கள். அதுல முக்கியமாக 21 யஜ்யங்கள் நம்மளுடைய பிராமணனுடைய தர்மத்துல 40 சம்ஸ்காரத்துல 21 யாகங்கள் சொல்லியிருக்கு. சப்த சோம யஜ்யம், சப்த ஹவிரி யஜ்யம், சப்த பாக யஜ்யம் அப்படின்னு 7 மூவேழு 21 யஜ்யங்கள் சொல்லப்படுறது. श्रेष्ठतमाय कर्मण इत्याह यज्ञो हि श्रेष्ठतमं कर्म
வேதமே போய் நான் சொன்ன கர்மானுஷ்டானங்கள்ல எது சிரேஷ்டம் அப்படின்னு தானே கேள்வி கேட்கறது. நான் இவ்வளவு கர்மானுஷ்டானங்கள் சொல்லிட்டு வரேன், அதுல சிரேஷ்டம், சிரேஷ்டதரம், சிரேஷ்டதமம், சூப்பர்லேட்டிவாக இதற்கு மேல இல்லைன்னு உயர்ந்த கர்மா ஒன்ன சொல்லட்டுமா அப்படின்னு வேதமே கேட்கறது. சிரேஷ்டதமாய கர்ம நைத்யாஹா, இததான் இருக்கிறதுக்குள்ள உயர்ந்த சிரேஷ்டதமமான கர்மான்னு சொல்றாள் அப்படின்னு சொல்லி, அது என்னதுன்னால் யஜ்ஞோஹி சிரேஷ்டதமம் கர்மா, யஜ்யந்தான் இருக்கிறதுக்குள்ள உயர்ந்த தர்மம் அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த யஜ்யம் 13 விதமாக கீதாச்சாரியம் திரவிய யஜ்ஞாக, தபோ யஜ்ஞாக, யோக யஜ்ஞாஸ்ததாபரே, சுவாத்தியாய ஞான யஜ்ஞாஷ்டே யதயா சம்சிதவிரதாகன்னு அந்த யஜ்யங்கிறதே 13 விதமாக இருக்குன்னு கீதாச்சாரியன் அது பெரிய விஷயம் விஸ்தாரமாக சொல்றா. யஜ்யம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா யஜ பூஜாயாம் அப்படின்னு தாத்து, பகவானை பூஜிக்கிற கர்ம மார்க்கத்துல வேதோக்தமான ருக்வேத சஸ்திரங்கள் எல்லாம் பாடி, சாமவேதத்தினால கானம் பண்ணி, யஜுர்வேதத்தினால ஹவிஸ கொடுத்து பகவானை கொண்டாடுறதான ஒரு கர்மா, ஒரு பூஜை. எப்படி ஒரு கிருஷ்ணாஷ்டமின்னு சொன்னா நாகப்பழம், இலந்த பழம், சீடை, முறுக்குன்னு வா சக்தியானுசாரம் பால் பழம் வச்சுட்டு கிருஷ்ண பிம்பத்திலேயோ படத்திலேயோ கிருஷ்ணனை பூஜிக்கிறோமோ, அதுபோல அக்னி ஆராதனத்திலே பகவத் ஆராதன், அக்னியிலே பகவான் இருக்கிறதாக வன்னி மண்டல மத்தியஸ்தம் தப்த ஜாம்பூனத பிரபம் ஸ்வயாலக்ஷ்மியா சமாசிருஷ்டம் வந்தே யஜ்ஞதனும் ஹரிம் அப்படின்னு யஜ்ஞாராத்தியனான வாசுதேவனை பூஜிக்கிறது. அந்த யஜ்ஞம் இருக்கிறதுக்குள்ள உயர்ந்த கர்மா, யஜ்ஞோஹி சிரேஷ்டதமம் கர்மா அப்படின்னு இருக்கிறதுக்குள்ள உயர்ந்தது யஜ்யந்தான் அப்படிங்கிறார். அந்த யஜ்யங்களுக்குள்ள உயர்ந்தது எது? யஜ்யம் உயர்ந்ததுன்னு சொல்லிவிட்டா அந்த யஜ்யங்களுக்குள்ள உயர்ந்தது ராஜசூயம், வாஜபேயம், ஏகாதசராத்திரம் முதலியதான பெரிய பெரிய யாகங்கள் இருக்கு. அஸ்வமேதம் முதலியதான யஜ்யங்கள் சிலது பிராமணன் செய்யறதாக இருக்கு, சிலது க்ஷத்ரியால் தான் செய்ய முடியுங்கிற போல இருக்கு. இந்த அஸ்வமேதம் அப்படிங்கிறது க்ஷத்ரியால் செய்யறது. ராஜசூயம் அப்படிங்கிறதுலேருந்தே நமக்கு அந்த சப்தத்திலேருந்தே தெரியும் இது ராஜாக்கள் செய்யக்கூடியதுன்னு. அந்த ராஜசூய யாகம் தான் இப்ப நடக்கிறது. அதுலதான் இந்த பிரஹ்லாத சரித்திரம் சொல்லப்படுற. ராஜசூய யாகம் அப்படின்னு ஒரு யஜ்யத்தை பகவானே தர்மபுத்திரரை பிரேரணை பண்ணினார். பகவானே கிருஷ்ணாவதாரத்திலே யத்தர்மசூனோர் பதராஜசூயே நிரீக்ஷ்ய திருக் ஸ்வஸ்த்யயனம் த்ரிலோகः கார்த்ஸ்னேன சாத்யேஹ கதம் விதாதும் அவாக்ஸ்ருதௌ கௌசலமித்யமன்யதா. எல்லாரும் க்ஷேமமா இருக்கிறதுக்கான ஒரு காரியத்தை பண்ணணும் ராஜா. ஏதோ அணுகுண்டு தயாரிச்சார், பீரங்கி வச்சுட்டு இருந்தார், ஈட்டி வால் முதலிய கேடயங்கள் முதலிய ஆயுதங்களை பண்ணி வச்சுன்றதுனால மாத்திரம் ராஜ்யம் நடந்துடார். யுத்தம் வந்தா இதெல்லாம் உபயோகப்படும். உபயோகப்படுறதுக்காகவே யுத்தம் வரணும்னு நினைப்பாளா சில நாடுகள் இப்ப நினைக்கிறதே? அதுபோல அப்படி நினைக்க கூடாது. யுத்தம் வராம இருக்கிறதுக்கான முயற்சியை தான் செய்யணும். யுத்தம் வராம இருக்கணும்னா வராம இருக்குமா? எல்லாரும் சாத்விகாலா இருந்துட்டா சமதமாதி குணங்களோட யுத்தம் வராது. ரோட்லயே இறங்கி போறோம், ஒரு இடத்துல ஒரு இடம் போயிட்டு வரதுக்குள்ள எவ்வளவு ஒருத்தர் முறைச்சிந்து விவகாரங்கள். எதுல போனாலும் சரி, வண்டியில போனாலும் சரி, நடந்து போனாலும் சரி, தாமச யுகம். அதனால தமோ குணம்தான் மேலிடை இருக்கு. தமோ குணம்தான் இருட்டுல போய் சூரியனை தேட முடியுமா? அதுவும் அமாவாசை இருட்டுல போய் சந்திரனை தேட முடியுமா? மழைக்கால் இருட்டில் நட்சத்திரங்களை தேட முடியுமா? முடியாது. அதுபோல கலியுகம் இப்படிதான் இருக்கு. ஆனாலும் ஜனங்கள்ல க்ஷேமமாக இருக்கணும், இது மாதிரி காமக்ரோதங்கள்ல ஈடுபடக்கூடாதுங்கிறதுக்கு மனுஸ்மிருதியில நிறைய ஜபஹோமங்களும் நடந்துட்டே இருக்கணும், யஜ்யங்கள் நடந்துட்டு இருந்தாலே யுத்தம் இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்றான். ஜபதாம் ஜிஹ்வதாம் செய்வே வினிபாதோ நவித்யதே அப்படிங்கிறார் மனுஸ்மிருதியில. நிறைய ஜபஹோமங்கள் பண்ற பெரியவாள் இருக்கிற பரியந்தம், அவளை ராஜாக்கள் போஷிச்சுட்டு இருக்கிற பரியந்தம், மகாமந்திரங்களால அடிக்கடி ஜபங்களும் ஹோமங்களும் நடந்துட்டு இருக்கிற பரியந்தம் பெரிய ஆபத்திலேருந்து ராஜா தப்பிக்கப்படுவான் அப்படிங்கிறார் மனு. ராஜநீதியை சொல்லிட்டு இருக்கிற இடத்துல போய் மனு எத்தனை எத்தனை ஈட்டி இருக்கணும், ஜனங்கள் தேசம் எவ்வளவு பெருசோ, எத்தனை ஜனங்களோ, அதுக்கு தகுந்தா போல எத்தனை ஆயுதங்கள் இருக்கணும், எத்தனை சேனை இருக்கணும்,
குதிரைப்படை, காலாட்படை, தேர்ப்படை, யானைப்படைன்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்துல போய் சொல்றார், ஜபதாம் ஜிஹ்வதாம் செய்வ வினிபாதோ நவித்யதே. ஜபஹோமம் பண்ற பெரியவாள் இருக்கிற பரியந்தம், அது நடந்துட்டு இருக்கிற பரியந்தம் தேசத்துக்கு ஒரு சிரமம் வராது அப்படிங்கிறார். அப்போ முதல்ல லோகம் க்ஷேமமா இருக்கிறதுக்கு பிரார்த்திக்கிறதுக்கு, லோகம் நன்னா இருக்கணும் நன்னா இருக்கணும்னு வெறும்ன சொல்றதை விட அது நன்னா இருக்கிறதுக்கான உபாயம் என்னவோ அதை செய்யணும். அதுதான் யஜ்யங்கள், லோகக்ஷேமார்த்தமா செய்யக்கூடியது. சரீரமனுக்கு மாத்திரம் யஜ்யத்தோட பலன் இல்லை, கேவல ஆத்ம விவருத்தையே நான் அப்படின்னார் மகாபாரதத்தில். இந்த ராஜசூய யாகம் அப்படிங்கிறது அதை ஆரம்பிக்கிறதே தான் சொல்றார் தர்மபுத்திரர் சொல்றார், என்னுடைய க்ஷேமத்துக்காக ஒண்டி நான் ராஜசூயம் பண்ணணும்னு நினைக்கல, இந்த யஜ்யம்ங்கிறது மகாக்ரது, இது கிருஷ்ணா நீங்க தான் சொல்லணும், நான் பண்ணணுமா வேண்டாமா, நான் பண்ணினா அதனால க்ஷேமமானால் நீங்க சொல்லுங்கோ, எனக்கும் சரி லோகத்துக்கும் சரி அப்படின்னு சொல்ல கட்டாயம் அவசியம் பண்ணணும். தர்மபுத்திரர் இல்லையா, அவருக்கு எப்பொழுதும் தர்மத்திலேயே தானே மனசு. அந்த தர்மபுத்திரர் நான் பண்ணட்டமான்னு கேட்க போராத்துக்கு நாரதர் வேற பித்ருலோகத்துல பாண்டுவை பார்த்துட்டு வந்தாராம். வந்து நீங்க ராஜசூயம் பண்ணணும்னு அவங்க அப்பா சொல்ல சொன்னார் அப்படின்னு தர்மபுத்திரத்தை வந்து நாரதர் சொல்றார். எல்லாம் மகாபாரதத்துல உள்ள சபாபர்வால உள்ளதான கதைகள். உங்க அப்பா உங்களை ராஜசூயம் பண்ண சொன்னால், ஏன்னா ராஜசூயம் பண்ண நலன் முதலிய சில ராஜாக்களை அங்க பூஜிக்கிறாளாம். தேவலோகத்துல பாண்டு அதை பார்த்தாராம். பித்ருலோகத்திலேருந்து பாண்டு நாரதர்கிட்ட சொல்லி அனுப்புறாராம், என் பிள்ளையும் நாளைக்கு இங்க வந்தானா அவனையும் இது போல பூஜிக்கணும், ராஜசூயம் பண்ண சொன்னேன்னு சொல்லுங்க தர்மபுத்திரனே அப்படின்னு சொல்ல அப்படியே மூர்ச்சி ஆயிட்டார் தர்மபுத்திரன். பரலோகம் போயும் அப்பா என்னுடைய க்ஷேமத்தை கோர்றாரா, என்னுடைய க்ஷேமத்தை நான் அங்க வந்து நன்னா இருக்கணும், இங்க நன்னா இருக்கணும்னு நினைக்கிறது உண்டு இல்லையா அப்பாங்கிறவ. பரலோகம் வந்தாலும் அங்கேயும் நன்னா இருக்கணும்னு நினைச்சு எனக்காக இப்படி சொல்லி அனுப்பிச்சாரா நாரதர்கிட்டன்னு சுவாமிக்கு சொல்லி அனுப்புறா. இந்திரபிரஸ்தத்துக்கு சுவாமி இந்திரபிரஸ்தத்திலேருந்து துவாரகைக்கு சொல்லி அனுப்ப இப்ப துவாரகை நிர்மாணம் ஆயிடுச்சு. துவாரகையிலேருந்து சுவாமி வந்து இந்திரபிரஸ்தம் வந்துட்டார். வந்ததும் சுவாமியை கேட்கலால், நான் ராஜசூயம் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்க, அதுக்கு என்ன அவசியம் பண்ணணும், லோகக்ஷேமார்த்தமான கர்மான்னு சுவாமியே கூட இருந்து வியாசர், தௌமியர், இன்னும் பல மகான்கள்லாம் ஆர்த்திஜ்யம் பண்ணி ரொம்ப நல்லா நடந்துதான் அந்த யஜ்யம். கங்கா யமுனா சங்கமத்துல அவபிருத ஸ்நானங்கள்லாம் சுவாமியே திரௌபதிக்கும் தர்மபுத்திரருக்கும் தங்கையால் பஞ்சஜன்யத்தை எந்த கையில வச்சுன்னு இருக்காரோ அந்த கையாலேயே சுவாமி வந்து கங்கை ஜலத்தை எடுத்து திரௌபதிக்கும் தர்மபுத்திரருக்கும் அந்த அவபிருத ஸ்நானத்துல தெளிச்சு பட்டு வஸ்திரங்கள்லாம் அவ கட்டிண்டு சபையில யஜ்யம் முடிஞ்ச உடனேயே பெரிய காரியம் பண்ணினால்னு கொண்டாடுவாளோனோ, லோகக்ஷேமார்த்தமா அது ஒரு காரியம் பண்ணாலானா எல்லாருமா தர்மபுத்திரர் கொண்டாடணும்னு நினைக்க, இப்ப தர்மபுத்திரர் சொன்னார், என்ன கொண்டாடக்கூடாது, இந்த பகவானால தான் எனக்கு இது சாத்தியமாச்சு, எங்க கிருஷ்ணனை தான் கொண்டாடணும், கிருஷ்ணனை தான் கொண்டாடணும். ஏன்னா எல்லா ராஜாக்களையும் ஜெயிச்சு பண்றதான யஜ்யத்துல நான் துவாரகாதீசனை ஜெயிக்க முடியுமா, எல்லா ராஜாக்களையும் ஜெயிச்சு விடலாம்னா துவாரகாதீசனை நான் சண்டை போட்டு ஜெயிக்கிறதுன்னா முடியுமா, சக்கரபாணியே சார்ங்கபாணியே. ஆனா அவரா வந்து நான் தர்மபுத்திரா உனக்கு நடத்தி வைக்கிறேன்னு சொல்லி 56 தேசத்து ராஜாக்களையும் ஜெயிக்கணும் ராஜான், அப்பதான் ராஜசூயம் பண்ண முடியும். எல்லாரையும் ஜெயிச்சாதான் ராஜசூய யாகம் பண்ண முடியும். சுவாமி சொன்னாலாம், ஒரு ராஜாவை ஜெயிக்க வேண்டிய கவலை இல்லை தர்மபுத்திரா உனக்கு, ஏற்கனவே ஜெயிச்சுட்டேன்னாலாம். யார சொல்றேன் என்னன்னு சுவாமி தர்மபுத்திரர் கேட்க, துவாரகாதீசம் தர்மபுத்திரா உனக்கு அடிமைன்னு எழுதி கொடுத்தாலாம். சுவாமியா அப்படி வந்து செய்யலைன்னு சொன்னால் ராஜசூயம் எப்படி நடக்கும் தர்மபுத்திரருக்கு? சுவாமியா தான் இருந்து இது நடத்தினதோட இல்லை, எல்லா ராஜாக்களையும் ஜெயிக்கிறதுக்கு சுவாமியே கூட இருந்து ஜராசந்த வத பர்யந்தம் சுவாமி பண்ணி பீமார்ஜுனர்களை அழிச்சுன்னு போய் கிரிவ்ரஜம்னு பேர் அவன் இருந்த இடம், அங்க போய் அவனை யுத்தம் பண்ணி ஜெயிச்சு ராஜசூயம் பண்ணி வச்சிருக்கா. அதனால தர்மபுத்திரருக்கு தெரியும் ஒரு காரியம் நல்ல காரியம் நல்லபடியா நடந்ததானால் சாதுக்களுக்கு தெரியும் இது பகவானோட சங்கல்பம் தான், நம்ம சாமர்த்தியத்தினால செய்ய முடியாது. அதனால பகவான் தான் இதை நடத்தி வச்சால் அப்படிங்கிறத தெரிஞ்சின்றவாள், தெய்வம்ஹி பலசாதனம்னு தெரிஞ்சின்றவாள் கட்டாயம் வந்து தெய்வத்தை தானே நினைச்சுட்டு இருப்பாள். அதனால தர்மபுத்திரர் ராஜசூயத்திலே முடிஞ்சதும் அந்த சபையில பெரிய 32 படிக்கட்டுக்கு மேல சிம்ஹாசனம் போட்டு சுவாமியை உட்காத்தி வச்சு வனமாலை வைஜெயந்தி ஹாரங்கள்லாம் சாத்தி பட்டு பீதாம்பரங்கள்லாம் சாத்தி புஷ்ப கிரீடங்கள்லாம் சாத்தி கூட கூடையா சம்பகம் புன்னாகம் ஜாதி முதலிய புஷ்பங்களால பகவானுக்கு புஷ்பாபிஷேகம் பண்ணி, திருமலையில பண்றாளே புஷ்பாபிஷேகம்,
அதுபோல பண்ணி முக பர்யந்தம் புஷ்பத்தால மறைச்சுட்டாலாம். முகம் ஒண்டிதான் தெரியறதுதான் ராஜசூயத்துல. உத்தவ சுவாமி சொல்றார், தொட்ட இடங்கள்லாம் பாகவதத்துல அன்னைக்கு ராஜசூயம் நடந்ததே, அந்த ராஜசூயத்துல எல்லாரும் கண்கொண்டு பார்த்தாலே அந்த கிருஷ்ணனை கண் வாங்காத பார்த்தாலேன்னு பீஷ்மர் சொல்றார், உத்தவர் சொல்றார், விதுரர் சொல்றார். பாகவதத்துல பல அத்தியாயங்கள்ல எப்படி பார்த்துன்னு வந்தோமானால் இன்னைக்கு பாராயணத்துல விதுரோத்தவ சம்பாதத்துல சொல்றார், வெச்சகன் வாங்காத அத்தனை பேரும் ராஜசூய யாகத்திலே எந்த பிரபுவை திருக் ஸ்வஸ்தியனம் திரிலோகா கண் குளிர பார்த்தாலே அந்த அவசரத்தை வனமாலையே அக்ரபூஜை நடக்கிற காலத்துல யத்தர்மசூனோர் பதராஜசூயே நிரீக்ஷிய திருக் ஸ்வஸ்தியனம் திரிலோகா. கண் அடைஞ்சதுக்கான பயனை அடைஞ்சாலே அன்னைக்கு இருந்தவாள் தான். நேத்ரானந்தமாய் அன்னைக்கு பகவான் வந்து எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுத்தானே. பீஷ்ம துரோணாதிகள்லாம் தர்மபுத்திரரோட கூட சேர்ந்து துவாரகாதீசனுக்கு ஜெயா விதிபவான்னு அத்தனை ராஜாக்களையும் ஜெயகோஷம் பண்ண வைக்க பீமார்ஜுனர்கள்லாம் நாரதாதிகள்லாம் பகவானுடைய நாம சங்கீர்த்தனத்தை பாட, வியாச கௌதமாதிகள்லாம் தௌமியாதிகள்லாம் பகவானுக்கு சுஸ்திவாச்சனம் பண்ண, முனிகன் நிருபவரிய சங்குலம் தஸ்ஸதசி யுதிஷ்டிர ராஜசூயேஷாம் அருகனம் உபபேத இக்ஷணியா மம திருஷி கோச்சர ஏஷா விராத்மா. பீஷ்மாச்சாரியாலும் நிர்யாண காலத்துல இந்த தியானத்தை பண்றார். சரதல்பத்துல 2 மாசமா இருக்கார். ரத்தம் வழியே உடம்பு முழுக்க அர்ஜுனனுடைய பானம் பின்னப்பட்டு இருக்கு. அந்த நேரத்திலேயாக்கும் பார்த்தசாரதியை நினைக்கிறது, ராஜசூயத்துல இருந்த அந்த கோலத்தை நினைச்சு பார்க்கறதும், பகவான் வந்து எழுத்தாப்புல நிற்கிற காலத்துல அன்னைக்கு ராஜசூயத்துல எப்படி இருந்தேனே, பார்த்தசாரதியா முறுக்கு மீசையோட கூட அர்ஜுனன் தேர்ல உட்கார்ந்துட்டு இருந்தேனே. திரிபுவன கமனம் தமாலவர்ணம் ரவிகர கௌரவரம்பரம் ததானே வபுலலகுலா விருத்தானனப்ஜம் விஜய சகே ரதிரஸ்து மே அனவத்யா. பார்த்தசாரதின்னு பேரு திருவள்ளிக்கேணியில, பாண்டவதூதன் அப்படின்னு பேரு காஞ்சிபுரத்துல திவ்ய தேசத்துல ஒரு திவ்ய தேசம் பாண்டவதூதன். கிருஷ்ணாஷ்டோத்திரத்துல எல்லாம் வரும். ஓம் பாண்டவதூதாய நமஹா, ஓம் பார்த்தசாரதையே நமஹா எல்லாம் வரும். ஒரு திவ்ய தேசங்கள்லையும் பெருமாள் அங்கங்க அப்படி நமக்கு அந்த காட்சியே காட்டுறா. ராஜசூய யாகம் அப்படி நடந்துதான் கண்குளிர எல்லாரும் பார்த்தாலாம். பிரம்மாதிகால்ல கண்ணார கண்டால் பிரம்மா பண்ணின அந்த மனுஷ சிருஷ்டியில கண்ணை படைச்சது பூர்ணமாச்சு அப்படிங்கிறார் உத்தவர். பிரம்மாவால படைக்கப்பட்ட அந்த சிருஷ்டி பூர்ணமாயிடுது. எதனால பூர்ணமாச்சுன்னால் பூர்ணமான அந்த பிம்பத்தை ராஜசூயத்துல கண்ணார கண்டாலே அதிலேயே பூர்ணமாயிடுது. யத்தர்மசூனோர் பதராஜசூயே நிரீக்ஷ்ய திருக் ஸ்வஸ்தேயனம் திரிலோகா கார்த்ஸ்னேன சாப்த்யேஹ கதம் விதாதுஹு அவாக்ஸ்ருதௌ கௌசலமித்யமன்யத. ஆச்சரியம் இது பத அப்படிங்கிறா, ஆச்சரியம். அப்படி ஒரு காட்சியை பார்த்தமே விதுரா நம்ம பார்த்தமே அப்படிங்கிறார் உத்தவர். ஏன்னா அன்னைக்கு உத்தவரும் இருந்தார், கிருஷ்ணனோட விதுரரும் இருந்தார் அந்த சபையில. உத்தவனும் இருந்தார். உத்தவன் சாத்திகியோடு தான் துவாரகையிலேருந்து பகவான் பரப்பிட்டு வந்தார்னு சபா பருவா சொல்றது. விதுரரும் உத்தவரும் இப்ப காலிந்தி நதியில சந்திச்சுக்கிறார். யமுன கரையில பிருந்தாவனத்துல தத்ரோத்தவம் பாகவதம் ததர்ஷான்னு அங்க பார்த்துட்ட இடத்துல சொல்றாள், விதுரா அன்னைக்கு ஒரு காட்சி பார்த்தோமே, நம்ம பிரம்மா நம்மளை படைச்சது, நம்ம கண்ணை படைச்சது பூர்ணமாச்சே. அப்படி ஒரு காட்சி ராஜசூயத்துல நடந்ததே அப்படிங்கிறார். இன்னைக்கு பாகவத சப்தாகம் ஸ்ரீரங்கம் நம்ம ராமாசிரமத்துல ஆரம்பிச்சிருக்கு. இந்த இடங்கள்லாம் பாராயணம். இன்னைக்கு பீஷ்ம ஸ்துதி, குந்தி ஸ்துதி, அப்புறம் சுகருடைய ஸ்தவம் ஆரம்பிக்கிறதையே சொல்றாள். அங்க ரங்கநாயகிக்கு பர்த்தா எவனோ அவன் தான் எனக்கு கதி அப்படிங்கிறார். ஸ்ரீயப்பதிர் யஜ்ஞபதி பிரஜாபதி தியம்பதிர் லோகபதிர் தராபதி பதிஹி கதிஷ்சே அந்தக விஷ்ணி சாத்வதாம் பிரசீததாம் மே பகவான் சதாங்கதி. எங்களுக்கெல்லாம் யார் கதி? அவன்தான் கதி. பிரசீததாம் மே பகவானே
சதாங்கதிஹி. சாதுக்களுக்கு எவன் கதியோ, ஸ்ரீக்கு எவன் பதியோ அவன் தான் எங்களுக்கு கதி. அப்படி அந்த ராஜசூயம் நடக்கிற காலத்துல முடிஞ்சு இந்த பூஜையெல்லாம் நடக்கிற காலத்துல சிசுபால வதம் ஆச்சு. திருஷ்டி தோஷம் போல, திருஷ்டி பரிகாரம் போல அவன் பகவானை தூஷிச்சா. எல்லாரும் கண்ணார பார்த்துட்டு இருக்கிற காலத்துல தூஷிச்சான். சுவாமி உடனே சக்கரத்தால அவனை வதம் பண்ணினா. அவன்கிட்டேருந்து ஒரு தேஜஸ் பகவான் இடத்துல ஐக்கியமானதும் ஒரே ஆச்சரியம். அங்க இருக்கிற வாழ்க்கை அவன் பிறந்ததுலேருந்து ததோ நிவாரி கிருஷ்ணத்வீட்டுன்னா. கிருஷ்ணத்வீட்டு அவன் பிறந்ததுலேருந்து அவன் கிருஷ்ணனை துவேஷிச்சவன். அவனுக்கு சாயுஜ்யமான தர்மபுத்திரர் உங்க சபையில இருந்த நாரதரை கேட்க, இப்ப நாரதர் சொல்றார், பகவான்கிட்ட வரத்துக்கு ஒரே வழி இல்லப்பா, பல பாதை இருக்கு. காமாத்து துவேஷாத்து பயாத்து ஸ்னேகாத்து யதா பக்தியேஸ்வரே மனஹான். ராஜசூயாகன்னா சப்தமஸ்கந்த ஆரம்பம். இந்த பிரகலாத சரித்திரத்துக்கு இப்ப சொல்லிட்டு இருக்கமே, தர்மபுத்திரர் ராஜசூயம் பண்ணினார். அங்க அக்ர பூஜை நடந்தது. அங்க நாரதரை பார்த்து தர்மபுத்திரர் கேட்கிறார், என்ன இப்படி பகவான்கிட்ட வரத்துக்கு பக்தி மார்க்கம் ஒண்ணுதான்னு நினைச்சுட்டு இருந்தேனே, இவன் ஒரு நாளும் துளசி எடுத்து பகவானை அர்ச்சிக்கல்ல, ஒரு நமஸ்காரம் பண்ணல, கிருஷ்ணாய நமகான்னு சொல்லல, இவனுக்கு சாயுஜ்யமா போராத்துக்கு திட்டிண்டு வேற இருந்தார். இவனுக்கு சாயுஜ்யமானு கேட்க, இப்ப நாரதர் சொன்னார், துவேஷிச்சே அடையணும்னு சனகாதிகளுடைய சாபம் நேர்ந்தது ஜெய விஜயாலுக்கு. ஜெய விஜயால் அப்படின்னு வைகுண்டத்துல 7 கோட்டை வாசல்ல 7 ஜோடிகள் இருக்கா. 2 பேர்களாக காவல்காரர்கள். சுனந்தனந்தால், ஜெய விஜயால், இப்படி பல பேர்கள் இருக்கா. அந்த ஜெய விஜயால் சனகாதிகள் ஒரு சமயம் தடுத்து விட்டால், ஏகதா பிரம்மண புத்திராக விஷ்ணோர்லோகம் எதிர்ச்சையான்னு போன காலத்துல தடுத்து விட்டார். பகவானை பார்க்க போற இடத்துல தடுக்கிறதுக்கு அவங்கள வைகுண்டத்துல காவலுக்கு போட்டிருக்கு. பக்தால தடுத்து கோவிலுக்குள்ள வராதேன்னு சொல்றதுக்காக கோவில் ஊழியர்கள். அதனால பூலோகத்துல போய் பகவானுக்கு சத்ருவா புறங்கோன்னு வாசமிச்சுவிட்டு, அதுலதான் ராவண கும்பகர்ணனாயும் ஹிரண்யாட்சன் ஹிரண்யகசிபுவாயும் சிசுபாலன் தந்தவக்தரனாயும் அவா சாபத்தினால வந்துதான் இப்ப க்ஷேமத்தை அடைஞ்சான் அப்படின்னு நாரதர் சொன்னதுமே, அந்த பிரகலாத சரித்திரத்தை சொல்லுங்கோ அப்படின்னு கேட்க, அந்த பிரகலாத சரித்திரத்தை தான் 10 அத்தியாயங்கள்ல சொல்லிட்டு இருக்கா நாரதர். இந்த ஹிரண்யகசிபு பிரம்மாவை குறிச்சு தபஸு பண்ணி ஆயிரக்கணக்கான வருஷங்கள், 1000 வருஷத்துக்கு மேல தபஸு பண்ணி நூற்றுக்கணக்கான வரங்களை வாங்கி தனக்கு மேல யாரும் இல்லைன்னு நினைச்சுட்டு இருக்கிற காலத்துல, இந்திராதிகள்லாம் வதச்சுட்டு இருந்த காலத்துல 5 வயசு குழந்தை பிரகலாதன் அவன் மடியிலேயே உட்கார்ந்து வணங்கதோயம் தரிம் ஆசிரயேதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பா, ஜன்மா எடுத்தவன் ஹரிய ஆசிரயிக்கணும் அப்பா. சுதந்திரன் இல்லை ஜீவன், எப்போதுமே சுதந்திரமானவன் இல்லை. நம்ம மதம் அத்வைதம் தான். ஜீவ பிரம்மம் வேற இல்லைன்னு சொல்ற அபேதத்தை சொல்றது தான் நம்ம மதம். அதுதான் அத்வைத்தம். ஆனாலும் அந்த நிலை போற பர்யந்தம் பகவான் பகவான் தான், பக்தன் பக்தன் தான். ஜீவன் சுதந்திரமானவன் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சுதந்திரமா திரியறதுக்கு காட்டு மாடு மாதிரி, தெருவில் இருக்கிற ஆடு மாடு மாதிரி திரியறதுக்கு இல்லை இந்த ஜென்மா. அப்படி இருக்கணுமானா ஆடாவே இருந்திருக்கலாம், மாடாவே இருந்திருக்கலாம். இப்படி ஒரு ஜென்மா எதற்கு கொடுத்தான் பகவானால்? முதல்ல இந்த 6வது அறிவுங்கிறதே அவனை அறியறதுக்கு தான். அவனை அறியறதுக்கு தான். அந்த அறியறதுக்கு ஹேத்துவா இருக்கிறது தான் சாஸ்திரங்கள்லாம். இந்த ஞானம் அப்படிங்கிறது எப்படி கிடைக்கும்? அதற்காக தான் ஞானேந்திரியங்கள் அப்படிங்கிறத படைச்சா. கண்ணு, காது, மூக்கு, இதெல்லாம் விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு. இது எல்லா ஜீவராசிக்கும் கிடையாது. அந்த ஞானேந்திரியம் இருந்தாலும் அதை புரிஞ்சுண்டதை செயல்படுத்தணுமே. ஒரு விஷயத்தை புரிஞ்சுண்டா போறார், அதை செயல்படுத்தணும். தியரியோட நின்றுட கூடாது, பிராக்டிக்கல் வரணும். அதுக்காக தான் கர்மேந்திரியங்களை படைச்சார், ஞானேந்திரியத்தை படைச்சார், கர்மேந்திரியத்தை படைச்சார். மனுஷனுக்கு தான் இந்த பாக்கியம். 10 இந்திரியம் பூர்ணமாக இருக்கிறதுங்கிறது. ஒரு விஷயத்தை ஆலோசிக்கிறதுக்காக சித்தம், மனசை படைச்சார். இதுதான் தீர்மானம் பண்றதுக்கு புத்தியை படைச்சார். சரியான மார்க்கத்தை சொல்றதுக்கு சாஸ்திரத்தையும் சத்குருவையும் படைச்சார். செஞ்சதுக்கு பலனை கொடுக்கறதுக்கு பகவான் இருக்கார். இவ்வளவு ஆணுகூல்யம் இருக்கிற காலத்துல இந்த ஜென்மாவை வீணடிச்சுப்பாளா? துர்லபோ மானுஷோதேகா. மேலே நவயோகிகளும் சொல்லுவாள், இங்கே பிரகலாத சுவாமியும் சொல்ல போறாள், பகவான் ஆராதிக்கணுமப்பா அப்படின்னு. வணங்கதோ யத்தரிமாஸ்ரயேதா. ஹரியை எப்படியான பஜிக்கணும்னு சொல்ல
ஒரு முறை விட்டான், 2வது முறையும் சொல்லு உன் குரு என்ன சொல்லி கொடுத்தாருன்னு சண்டாமர்கால் மேல சந்தேகம் வந்து கேட்க, அப்போ பிரகலாதன் சொல்றால், முதல்ல ஹரிபஜனம்ங்கிறத சொல்லிவிட்டோம், அப்பாவுக்கு புரியல, எப்படி பஜிக்கணும்னு சரியா சொல்லி தராதது நம்ம குறைதான்னு நினைச்சுதான் குழந்தை. ஹரிய பஜின்னு சொன்னா போருமா? நம்புங்கள் நம்புங்கள் அப்படின்னு சொன்னா போருமா? 2 துளசியை எடுத்துக்கூடா, காலில் போடுறா, கிருஷ்ணாய வாசுதேவாயேன்னு சொல்லுடா, நமஸ்காரம் பண்ணுடா அப்படின்னு நம்ம சாஸ்திரம் தானே விவரமாக சொல்லி கொடுக்கற. அதனால பிரகலாதன் நினைச்சார், அப்பா பண்ணாதது அப்பா மேல குறையில்லை, நம்ம தான் சரியா சொல்லி தரல, சரியா சொல்லி கொடுப்போம்னு அப்பா பகவான பஜிக்க 9 மார்க்கம் இருக்கப்பா, ஒரு மார்க்கத்தோட இல்லப்பா. ஹரிபஜனத்துக்கு 9 வழிகள் இருக்கு. ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியமாத்ம நிவேதனம். இந்த 9 மார்க்கத்தையும் தான் இப்ப சொல்லிட்டு வரோம். சில நாட்களாக இதுதான் நடந்துட்டு இருக்கு. 4-5 நாளா பிரவச்சனத்துல, இப்போ நம்ம போன சப்தாகத்திலையும் சரி, இந்த சப்தாகத்திலையும் எனக்கு புரியுறது அப்படின்னா போறார். கேட்டதெல்லாம் சிரவணங்கிறது மனநத்துக்கு வரணும், அப்புறம் நிதித்தியாசனத்துக்கு வரணும். சிரவணத்தோடு நின்றுடக்கூடாது. இந்த ஸ்லோகமா எனக்கே தெரியுமே, சிரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம்னு சொன்னா போருமா? ஒரு நாளைக்கு 1 மணியாவது பகவத்குணம் கேட்க. இப்பெல்லாம் அதுவும் ரொம்ப சௌகரியங்கள் வந்திருக்கு. செல்லுலேயே நிறைய பேர் கதை சொல்றா. நம்ம பிரவச்சனங்களும் யூடியூப்ல ஒரு 2000 மணி நேரத்துக்கு மேலே ராமாயண பாகவதங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு. இன்னும் பல பேர்களும் நம்ம சேனல் ஆரம்பிச்சு ஒரு 500-600 வீடியோக்கு மேலே இருக்கு. முன்னாடியே வீனஸ் காலனியில் சொன்னதெல்லாமும் நிறைய இருக்கு. கஜேந்திர மோட்சங்கள்லாம் இந்த பிரகலாத சரித்திரமே 10 நாளைக்கு சொல்லியிருக்கோம். வீனஸ் காலனியில பிரகலாத சரித்திரம்னு போட்டோமானால் யூடியூப்ல அந்த 42 ஸ்லோகங்களுமே 42 ஸ்லோகங்களுமே நமக்கு 8 நாளைக்கு 16 மணி நேரம் சொல்லியிருக்கோம். பிரகலாத ஸ்துதி மாத்திரம் அவ்வளவு இருக்கு. எதுக்காக சொல்லியிருக்கோம்? எனக்கு தெரியும்னு சொன்னேன்னா, இல்லை யாருக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்சா போலேன்னு சொன்னேன்னா, அதுக்காக இல்லை, சிரவணம் பண்றதுக்காக. நீங்க எதுக்கு சொன்னேன்னா, கீர்த்தனம்ங்கிற தர்மம் நான் எனக்கு வேணுமே, அன்னைக்குதான் சொல்லிட்டேலே, இப்ப எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னா, கீர்த்தன தர்மத்துல என்னைக்கும் இருக்கணுமே நானும். அதனாலதான் இங்க 2 பேர் இருந்தாலும் 4 பேர் இருந்தாலும் ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்துல நிறைய பக்தாலும் சமயத்துல இருப்பா. பிரவச்சனம்ங்கிறது மனுஷாளுக்காக இல்லை, பகவானுக்காக. ஸ்வதர்மம் சுவாத்தியாய பிரவச்சனாபியாம் நப்பிரமதித்தவ்யம். ஒரு நாள் தவறாத பிரவச்சனம் பண்ணேன்னு 4 சாஸ்திரம் படிச்ச ஒருத்தரை மகாபெரிவால் ஆக்ஞாபிச்சா. 7 யாகமும் பண்ணியிருக்கார் அவர், 7 சம்ஸ்தையும் பண்ணார், 4 சாஸ்திரம் படிச்சார். அவரை நீ நித்தியம் பிரவச்சனம் பண்ணு, பாகவதம் சொல்லுன்னா. கொஞ்ச நாள் கழிச்சு பெரியவாளை தரிசனம் பண்ண வந்தா முசிறி சோமையாஜி தான். ஆளா யாரா வராளா கதைக்கின்னு சிரிச்சுட்டே கேட்டா பெரியவாள். ஒரு காது கேட்காத பாட்டி உட்கார்ந்துட்டு இருக்காள். ஒரு நாள் 2 நாள் வருவா, அப்புறம் அவளும் வரதில்லை அப்படின்னு வருத்தப்பட்டுட்டே சொன்னார். கதை கேட்க யாருமே வரதில்லை, நீங்க சொல்லிட்டே ஆனாலும் சொல்லிட்டு இருக்கேன்னா. பெரியவா சொன்னால், ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுக்கோ, யாருமே இல்லைன்னாலும் பிரவச்சனம் பண்றதை விட்டுடாது அப்படின்னா பெரியவா, மகா பெரியவா சொல்லிவிட்டு. அதை சொல்லியிருந்தா கூட நான் இவ்வளவு தூரம் எடுத்து சொல்றதுக்கு இல்லை. நம்ம அனந்தராம தீட்சர் இருக்கார் பாருங்க, நம்ம அனந்தராம தீட்சிதர் அனவரதமும் பகவானை பத்தி பாடிண்டே இருக்கார். அதுக்கு மேல உயர்ந்த பவித்திரமான பாவனமான விற்பி வேற ஒண்ணும் இல்லை. அனந்தநாராயணன் பேர் அதற்கு. அனந்தநாராயண சோமயாஜின்னு பேர் சொல்றது இல்லை, மிஸ்ரி பெரிவான்னு தான் சொல்லுவோம். பவித்திரமான விற்பி 2 தான் அப்பா. ஒன்னும் அனந்தராம தீட்சர் பண்ணிட்டு இருக்கிற பகவத்குணம், இன்னொன்னு உஞ்சம் இருக்கு. இந்த 2 தான் பாவனமான விற்பி, பாபமே வராத விற்பி. நீ அதனால ஒரு தீபத்தையாவது ஏற்றி வச்சுக்கோ, யாருமே இல்லைனாலும் பிரவச்சனம் பண்ணின்று அப்படின்னு விட்டா பெரியவா. அவர் வாழ்நாள் முழுக்க பிரவச்சனம் பண்ணிட்டு இருந்தா. வாத்து திண்ணையிலேயே உட்காந்து. ஒரு நாள் நான் எதாச்சியா அவர் தரிசனத்துக்காக போனேன், கருட சேனை யாகம் பத்திரிகை கொடுப்போம்னு. அப்போ அவர் சொல்றார், உங்க பெரியவா வழியில தான் நாங்கள்லாம் வந்துட்டு இருக்கோம், யஜ்யமா இருக்கட்டும் பிரவச்சனமா இருக்கட்டும், பெரியவா எனக்கு இப்படி சொன்னாலும் சொல்லிவிட்டு என்கிட்ட சொல்றார், ஜடபரத சரித்திரம் சொல்லிட்டு இருக்கேன், காது கேட்காத ஒரு பாட்டி விடாம வந்துட்டு இருக்கா கதைக்கு அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்றாரு என்கிட்ட. சொல்றது ஜடபரத சரித்திரம். யாருக்கு? பிரத்தியாருக்காக இல்லை. பிரத்தியாருக்குன்னு நினைச்சானால் கொஞ்சம் அவனுக்கு பாக்கிய குறைவு தான். ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரேன்னு அலர்றோமானால் யாருக்காக? அதுதான் பிரவச்சம். கீர்த்தனம் அப்படிங்கிற தர்மத்துல தான் நாம சங்கீர்த்தன சக்தி உடையவாள் அதை பண்றா, அஷ்டபதி தெரிஞ்சவா அஷ்டபதி பாடுறா. பிரவச்சன தர்மத்திலே கீர்த்தனம் அப்படிங்கிறது பிரவச்சம். அவனுடைய குணங்களை பாடிண்டே இருக்காள். வாக்கு படைச்சதோட பயன் அதுதான். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம். ஒரு ராஜா ரங்கநாதனை ஆராதிச்சார்.
இந்த ஸ்ரீரங்கத்திலே ரங்கநாதன் ஆராதிச்சார். அவர் தான் நேற்றுக்கு சொன்னேன், குலசேகர ஆழ்வார் உங்களுக்கு அடிபணியாத இந்த ஜென்மாவை, உங்களுக்கு இல்லாத இந்த ஜென்மாவா அப்படின்னு சேரகுல மன்னர் சக்கரவர்த்தி கேட்டார் குலசேகர ஆழ்வார் அப்படின்னு. வித்துவக்கோடு அப்படிங்கிற க்ஷேத்திரத்துல அபயப்பிரதன் அப்படின்னு பேர், உய்யவந்த பெருமாள் அப்படின்னு பேரு. பாண்டவாளால ஸ்தாபித்தம். பஞ்சபாண்டவாள் க்ஷேத்திர யாத்திரை வந்த காலத்துல பீம அர்ஜுனர்கள் எல்லாருமா 4 பேர்களுமா சேர்ந்து, தர்மபுத்திரர், பீமன், அர்ஜுனன், நகுல சகதேவர்கள் ரெட்டையர்கள் 2 பேருமா சேர்ந்து இப்படி 4 மூர்த்தங்களை அங்க ஸ்தாபிச்சாலாம். ஒரு சமயம் காசியிலேருந்து ஒரு மகாபுருஷருக்காக விஸ்வேஸ்வரனே சத்திரத்துல வந்துட்டாராம். அங்கே சத்திரம் எடுத்துன்னு வந்தாராம். அந்த காசிக்கு போன ஒரு பிராமணன் அனுஷ்டாதா, அந்த சத்திரத்திலேயே விஸ்வேஸ்வரன் அந்த க்ஷேத்திர மகாத்மியம் வந்து அந்த பலிபீடத்துல சத்திரத்தை வச்சார். சத்திரம் மறைஞ்சு போயிடுத்து, அங்க லிங்கமா ஆயிட்டார். இப்படி 5 மூர்த்தம் அங்கே. அதனால 5 மூர்த்தி அப்படின்னு அந்த க்ஷேத்திரம். வித்துவக்கோடு அப்படிங்கிற க்ஷேத்திரம் 5 மூர்த்தியாக பிரகாசிக்கிறார். அதுல உய்யவந்த பெருமாள் அபயப்பிரத பத்மாசனத்துல வீற்றிருக்காள் பத்மாசனி அம்பாள். பத்மஹஸ்தினி கையில பத்மம் வச்சுருக்காள். பத்மபிரியே பத்மினி பத்மஹஸ்தினி அம்பாளுடைய வித்துவக்கோட்டு வள்ளி அவள். தருதுயரம் தடாயேல் உன் சரண் நல்லால் சரண் இல்லை அப்படின்னு ஒரு சக்கரவர்த்தி பாடுவாரானா. உன் சரண் நல்லால் சரண் இல்லை, உன்னை சரணம் அடையிறது தவிர எனக்கு வேற கதி இல்லை. சரணமடையணும், உன்னதான் சரணமடையணும், உன்னை தவிர வேற யாரையும் சரணமடைகிறதுக்கு இல்லை அப்படின்னு தீர்மானமா ஒரு ராஜா சொல்லுவாரானா. வாளால் அறுத்துச்சுருடினும் மருத்துவன்பால் மாலாத காதல் நோயால் அன்பு. அப்படி ஒரு அன்பு எனக்கும் உனக்கும் உண்டு அப்படின்னு ஒரு பாட்டிலையும் நேற்றுக்கு நவவிதமாய் அந்த பக்தியை சொன்னா. நேற்றுக்கு அதெல்லாம் வித்துவக்கோடுனுடைய பட்டாம்பிங்கிற ஊர் இருக்கே, குருவாயூர் பக்கத்துல, கேரளத்துல சேரநாட்டு திவ்ய தேசங்கள் இதெல்லாம். அந்த பட்டாம்பிங்கிற ஸ்டேஷன்லேருந்து 3 கிலோமீட்டர்ல இருக்கு. யாராவது கேரளா போய் பட்டாம்பி ஸ்டேஷன் போனால் ஞாபகம் வச்சுக்கலாம், கதையில் சொல்கிறது. அங்கேருந்து 3 கிலோமீட்டர்ல இருக்கு இந்த திவ்ய தேசம். 108 திவ்ய தேசத்துல ஒரு திவ்ய தேசம் வித்துவக்கோடு அப்படின்னு. இப்போ என்ன பேரோ மலையாளத்தில் அங்கே கொஞ்சம் மாற்றி சொல்கிறா அந்த ஊர் பேரை. ஆனால் வித்துவக்கோட்டு அம்மானே அப்படின்னு தான் ஆழ்வார் பாடின்னு இருக்கார். ராஜா அப்படி இருந்தார். இந்த ரங்கநாதன் ஆராதிச்சவர்லேயே இன்னொருத்தர் சொல்கிறேன். சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாதசேவனம்னு 9 வித பக்தி சொன்னமே. 9ஐயும் பண்ணாராம் ஒரு சக்கரவர்த்தி. இக்ஷ்வாகு குலத்துல வந்தவர். சவை மனः கிருஷ்ண பதாரவிந்தயோஹோ வசாம்சி வைகுண்ட குணானுவர்ணனே கரௌஹரேஹே மந்திர மார்ஜனாதிஷு ஸ்ருதிம் சகாராச்சுத சத்கதோதயே முகுந்தலிங்காலய தர்சனே திருஷௌ தத்பிருத்ய காத்திர ஸ்பர்ஷேங்க சங்கமம் கிராணஞ்ச தத்பாத சரோஜ சௌரபே ஸ்ரீமத் துளஸ்யா ரசனம் ததர்ப்பிதே பாதௌஹரேஹே க்ஷேத்ரபதானுசர்ப்பணே சிரோஹ்ருஷீகேஷ பதாபிவந்தனே காமஞ்ச தாஸ்யேன து காமகாம்யயா யதுத்தம ஸ்லோக ஜனாஸ்ரயாரதிஹி. அம்பரீஷன் மேல வரப்போறார். நம ஸ்கந்தத்திலே அவர் எப்போதும் பகவானையே மனசுல வச்சிருந்து சவை மனஹா கிருஷ்ண பதாரவிந்தயோஹோ, எப்போதும் கிருஷ்ணனையே மனசுல தியானம் பண்ணிட்டு ரங்கநாதனே. வாக்கிலையும் எப்பொழுதும் வச்சாம்சி வைகுண்ட குணானுவர்ணனே. ரங்கப்பிரபு, ரங்கேஷா ரங்கேஷ். ஸ்ரீரங்கத்துல இதுதான் சொல்லிகிட்டே இருப்பாளாம். நாச்சியார் சொல்றாள், இங்க இருக்கிறவாள் சொல்லி சொல்லி இங்க இருக்கிற மாமரங்கள்லையும் கோவில் மதில் சுவர்லேயே இருக்கிற கிளிகளுக்கெல்லாம் பழக்கமாயிடுதான். குண்டு கிளிகள் எப்பொழுதும் ரங்கா ரங்கா என்று உரைக்கும் அப்படிங்கிறாள் ஆண்டாள். ஏன்னா இவாள்லாம் சொல்லி சொல்லி சொன்னதை தானே சொல்லும் கிளி. ரங்கா 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 ரங்கா. பராசர பட்டரும் இதை சொல்றார். இங்க இருக்கிற ஞானத்தாங்குருவிகள்லாம் ரங்கநாதா உன் புகழ் பாடின்னு இருக்கு அப்படிங்கிறார். போகி கண்ட துவேசரச ஸ்னிக்த நீரோபகண்டா ஆவிர்மோத ஸ்திமித நிவகானூதித பிரம்மகோஷான் மார்கே மார்கே பதிக நிவகை உச்சமானாபவர்கா சேயம் தாம் புனரபிபுரியும் ஸ்ரீமதியும் ரங்கதாம்னா. இங்க ரங்கதாமத்துல கிளிகள்லாம் பாடின்னு இருக்கு, குயிலெல்லாம் பாடின்னு இருக்கு, மயிலெல்லாம் பாடின்னு இருக்கு.
இங்க ரங்கநாதனுடைய பெருமையே அப்படின்னு ஆழ்வார்களும் சொல்றார். வச்சாம்சி வைகுண்ட குணானுவர்ணனே, வாக்குல எப்போதும் பகவான் நாமமா, கரௌகரேகே மந்திரமார்ஜனாதிஷு, கையால எப்பொழுதும் பகவானுக்குன்னு ஒரு சந்நிதி, வீட்டிலேயோ ஆலயத்திலேயோ நம்மளால முடிஞ்ச கைங்கரியம் உழவாரப்பணி அப்படின்னு பண்ணிட்டு இருந்தார் அப்பர். நாவுக்கரசர் அப்படிங்கிற அப்பர் வாழ்நாள் முழுக்க தோல்ல ஒரு தோசை திருப்பி மாதிரி மாட்டின்னு இருப்பார். இந்த காலத்து குழந்தையெல்லாம் பார்த்தா ஏதோ தோசை மாஸ்டர்னு நினைச்சுக்கோம். அவரை பார்த்தா தோசை போடுறவர் இல்லை. அந்த தோசை திருப்பி மாதிரி இருக்கிறதுங்கிறது சிவன் கோவில் கோவிலா கிராமம் கிராமமா போய் பிரதட்சிணம் பண்ற இடங்கள்ல முள்ளு செடி எல்லாம் இருந்தா செத்துறதுக்காக உழவார பணிக்கான ஒரு டூல் அது. அதால அப்படியே செத்தி 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 கண்ணு தெரியாதான் 90 வயசுல அப்பருக்கு முள்ள கோயிலுக்குள்ள வந்துடுவாராம். கையால இப்படி தடவி தடவி எங்க இருக்கு முள் செடின்னு பார்த்து பார்த்து செத்துவாராம். சுவாமியே வந்து போரும் நீனாலும் பண்ணாம விட மாட்டாரா. என் கை என்னத்துக்கு இருக்கு, நான் என்னத்துக்கு இருக்கேன், சாப்பிட்றதுக்கு ஒரு காரணம் வேண்டாமா, சாப்பிட்றதுக்காக இருக்கேன்னு சொல்லுவாளா. ஏதோ ஒரு பகவானுக்கு ஒரு அர்ச்சனத்தை பண்ணணும், நமஸ்காரத்தை பண்ணினோம், ராமாயணம் பாகவதத்திலேருந்து ஏதோ ஒரு ஸ்துதியை படித்தோம், அப்புறம் சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா தானே அது அமிர்தம். வெறும்னு சாப்பிடாதே அப்படிம்பார் எங்க பெரியவாழ்த்த. வெறும்னு சாப்பிட்டே இருக்காதே, தெய்வம் தண்டிச்சுடும். வெறுமனை சாப்பிட்டேன், உழைக்காம சாப்பிட்டேயானா ஈஸ்வரன் தண்டிச்சுடுவார்பா. உழைக்காம சாப்பிடக்கூட. உழைப்பு அப்படிங்கிறது 2 விதம் இருக்கு. மனுஷ முயற்சின்னு ஒன்று இருக்கு, தெய்வ வழிபாடுன்னு ஒன்று இருக்கு. நாங்கள்லாம் தெய்வத்தை நம்பினவா, அதனால அர்ச்சனம் வந்தனம் பூஜனம்னு அது மாதிரி உழைப்பு. என்ன மனுஷ முயற்சி பண்ணாலும் தெய்வம் தான் பலனை கொடுக்கறதா இருக்குங்கிறத லோகத்திலையும் எல்லாருடைய அனுபவத்திலையும் இருக்கு. நம்ம என்ன முயற்சி பண்ணினாலும் பலன் என்னமோ மேன் ப்ரொபோசஸ் அப்படிதானே சொல்றா இங்கிலீஷ்ல. தெய்வம் தானே டிஸ்பேச் பண்ணணும் பலனை. அப்போ தெய்வம் தான் பலனை கொடுக்கணும்னா நாங்கள்லாம் நேர தெய்வத்தையே ஆசிரியச்சவா. அதனால பாகவதத்தை பாராயணம் பண்ணிட்டு, அர்ச்சனை பண்ணிட்டு, நமஸ்காரம் பண்ணிட்டு எல்லாரையும் அந்த தர்மத்தில் ஈடுபடுத்தின்னு இருக்கோம். பாகவதமும் அதுதான் சொல்ல வந்தது. பாகவதம் வந்த நோக்கமும் அதுதான், சொல்ல வந்த நாரதருடைய நோக்கமும் அதுதான். இதம் ஹி பும்சா தபசஸ்ருதஸ்யவா ஸ்விஷ்டஸ்ய சூக்தஸ்ய புத்திதத்தயோஹோ எதுத்தம ஸ்லோக குணானு வர்ணனம்னுட்டா. யாசரே, உங்களுடைய தர்மம் இத்தனைக்கும் பிரயோஜனமே நீங்க பகவானை பாடுறது தான். யாரு பண்ணின தர்மத்துக்கும் பிரயோஜனம் பகவத் ஆராதனம் தான் அப்படின்னு சொல்லி பாகவதம் தொடங்குற. வச்சாம்சி வைகுண்ட குணானுவர்ணனே கரௌகரேகே மந்திரமார்ஜனாதிஷு, கையால கைப்படைச்ச பையன் பகவானுக்கு ஏதோ ஒரு விதத்துல கைங்கரியம் பண்றது. அந்த அம்பரீஷங்கிற மகாராஜா ரங்கநாதன் கோவில மார்ஜனம்ங்கிற பாகவதத்துல, மார்ஜனம்னா பெருக்கிறது. ராஜா பெருக்குவாராம் ரங்கநாதனுடைய ஆலயத்தை. ஒரு ராஜா வந்து வழக்கமானது ஆத்துலயே ஒரு புருஷால் இருந்தா வழக்கமான தொடாதேன்பா. யாராவது எடுக்க போனா நீங்க தொடாங்க, நாங்க எடுக்கிறோம் அப்படின்பா. விஷயம் தெரிஞ்ச ஸ்திரீக்களா இருந்தா, அந்த தர்மம் தெரிஞ்சவாளா இருந்தால் நீங்க தொடாதீங்க, புருஷ தொடக்கூடாதுன்னு சிலதை சொல்லுவா. கரவுகரேகே மந்திரமார்ஜனாதிஷு, ராஜா சக்கரவர்த்தி சப்தத்வீபத்தி ஆண்டவர் ரங்கநாதன் கோவில கூட்டின்னு இருந்தாராமே. இதெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு கதை மாதிரி நீங்க ஏதோ ஸ்லோகத்துல எழுதியிருக்கு சொல்றீங்களோ அப்படின்னு நீங்க என்ன கேட்டேலானால், ஒரிசா போனேலானால், பூரி ஜெகநாதர் தேர்ல புறப்பட்டாலானால், இன்னைக்கும் ஒரிசா ராஜா வந்து புவனேஸ்வர் ராஜா வந்து தங்க வழக்கமாறால வீதியெல்லாம் கூட்டுறா. ரத வீதியில போனா ராஜ குடும்பம் இருக்கு கூட்டுறா. திருவனந்தபுரத்திலையும் போனோமானால் பெருமாள் புறப்படுறார் அப்படின்னு சொன்னா ராஜா குடும்பம் முன்னாடி வரா, வந்து சேவையெல்லாம் பண்றாள். வாழை கையில எடுத்துட்டு சேவகன் போல வரா, சிப்பந்தி போல பெருமாளோட கூட ராஜாக்கள் வரா. கரௌகரேகே மந்திரமார்ஜனாதிஷு ஸ்ருதிஞ்சகார அச்சுத சத்கதோதை, காது படைச்ச பையன் புண்ணிய கதைகளை கேட்கிற. அச்சுத கதை தான் சத்கதை, அச்சுதனுடைய கதை சாதுக்களோட கதை. அச்சுத சத்கதோதயே முகுந்த லிங்காலய தரிசனே திருஷு, ஆலயங்கள்ல போய் கண்ணார பகவானை பார்க்கறது தான் கண் படைச்ச பையனா, சாதுக்களை கடாலிங்கனம் பண்ணிக்கிறது தான் தேகம் படைச்ச பையனா. தத்பிருத்திய காத்திர ஸ்பர்ஷே அங்கசங்கமம், மூக்கு படைச்ச பையன் பகவானுக்கு அர்ச்சிச்ச துளசி பத்மங்களை முகர்றது தானா. நாக்கு படைச்ச பையன் பகவத் பிரசாதத்தை ருச்சிக்கிறதுக்கு தானா. கிராணஞ்ச தத்பாத சரோஜ சௌரபே ஸ்ரீமத் துளசியா ரசனம் ததர்ப்பிதே. பரமமங்கலமானது துளசி, கல்யாணி அவள். கட்சி துளசி கல்யாணி அப்படின்னு கோபிகைகள் கூப்பிடுவார்.
ஏன் சொல்றால் ஸ்ரீமத் துளசியார் ரசனம் ததர்ப்பிதே. உங்களமான அந்த துளசியை ரசிக்கிறது அதுதான் நாக்கு படைச்சதோட பயன். கால் படைச்ச பயன் ஆலயமா போய் சுவாமியை தரிசனம் பண்ணி பிரதட்சிணம் பண்றது தான் அஸ்வமேத பிரதட்சிணம்னு திருவிடமருதூர் அப்படிங்கிற க்ஷேத்திரத்துல ஒரு பிரதட்சிணம் உண்டு. அஸ்வமேத பிரதட்சிணம் அப்படின்னு பேர். ஒரு தடவை கோவிலை சுற்றி வந்தோமானால் அஸ்வமேத யாகம் பண்ண பலனா மகாலிங்க சுவாமியோட மகாத்மியம் சொல்றது 1 மைல் கரெக்டா. தெரியாம ஒன்றும் பெரியவாள்லாம் ஆலயங்களை பெருசா கட்டி வைக்கல. ஆலயங்களை கட்டி வச்சது சாஸ்திராயச்ச சுகாயச்சான்னு பகவானையும் ஆராதிக்கணும், தேக சௌக்கியம் அதனால கிடைக்கும். கர்ப்ப கிரகம் சின்னது தான், சுவாமி இருக்கிற இடம் சின்னது தான். ஆனால் கோவிலை பெருசா எது கட்டி வச்சார்னா ஒரு பிரதட்சிணம் பண்ணி வந்தோமானா கைகால்களுக்கும் ஆரோக்கியம், தேகத்துக்கும் ஆரோக்கியம் ஏற்படுறது, புண்ணியத்துக்கும் கிடைக்கிறது. அதெல்லாம் புரியாத போனதுனால தான் பீச்சுக்கரையிலெல்லாம் சுற்றின்னு இருக்கு. பீச்சிலையும் பார்க்கலையும் சுற்றி சுற்றி வருது. நான் கூட நினைப்பேன், இந்த மாதிரி கூட்டமாக சுற்றுற இடத்துல கூட நடுப்புற ஏதாவது ஒரு இந்த நவராத்திரி கொலு பொம்மை மாதிரி கிருஷ்ணரை கூட வச்சுடலாமா, புண்ணியமாவது இருக்குமே. இதுக்கு வெறுமனு சுத்துறதுக்கு ஒரு கிருஷ்ணர் நடுப்புற இருந்தாரானா திவ்யநாம மாதிரி அதையாவது சுத்துறா போல இருக்கட்டுமே. அங்கங்க அப்படி ராஜாவோட அம்பரீஷாதிகள் போல இருந்தால் ஆனால் இப்போ அவ செஞ்சு விடலாம். நான் நினைக்கத்தான் முடியும். பெங்களூர்ல ஒரு சப்தாகம் நடக்கும் ஒரு இடத்துல, அங்கே ஒரு பார்க் உண்டு. நினைச்சுப்பேன் நடுப்புற ஒரு கிருஷ்ணனை வச்சுட்டாளானா கூட்டமாக சுற்றுவா. இந்த பார்க்கில் ஒரு 1.5 மைல் ஆகும் ஒரு சுற்றி வந்தோமானா லேக்கு ஒன்றும். ஒரு கிருஷ்ணர் மாத்திரம் இருந்துட்டாரானா அத்தனை சுத்தும் புண்ணியமாயிடுமே வாழ்க்கை. இல்லை, புண்ணியம் சேரணுங்கிற பாக்கியம் இல்லை. அதனால வெறும் சுத்தா போயிடுது வாழ்க்கை. சுத்தமும் சுத்தி புண்ணியமா இருந்துதானா பெரியவாள்லாம் அப்ப எவ்வளவு மேதாவிகள் நம்மளை விட. அஸ்வமேத யாகம் பண்ண பலம் கிடைக்கும் மகாலிங்க சுவாமியை. இங்கேயும் இப்படித்தான், திருவாணி கோவில்லையும் இந்த பிராகாரத்துக்கும் பஞ்ச பிராகாரம் அப்படின்னு பேரு, விபூதி பிராகாரம்னு பேரு. ஒரு பிரதட்சிணம் பண்ணி வந்தா 1 மைல் ஆயிடும். தேகத்துக்கும் ஆரோக்கியம். ஜம்புகேஸ்வரர் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி பிரதட்சிணம் பண்ண புண்ணியத்துக்கு புண்ணியமும் ஆச்சு. பாதௌஹரேகே க்ஷேத்திரபதானுசர்ப்பணே சிரோஹிருஷிகேஷ பதாபிவந்தனே. தலையே நீ வணங்காய். தமிழ்லையும் பாடல்கள்லாம் இருக்கு இல்லையா? பகவானை நமஸ்கரிக்கிறதுக்கு தானே இந்த தலை, அவனை நமஸ்கரிக்கிறதுக்கு தானே இந்த தலை. நமஸ்காரம் பண்ணுவாராம் இந்த அம்பரீஷன். சிரோ ஹிருஷிகேஷ பதாபிவந்தனே, பகவானுடைய நினைவாவே வாழ்ந்தார் அப்படின்னு மேலே நவமத்திலையும் அம்பரீஷோபாக்கியானம் வரும். பிரசித்தமான சரித்திரம் இந்த நவவித பக்தியை. ஏன்னா எத்தனை தடவை சொன்னாலும் இது அனுஷ்டானத்துக்கு வர்றது அப்படிங்கிறது பகவானுடைய கிருபை, சாதுக்களோட கிருபை. இப்ப மேலேயே அவன் கேட்க போறான், சொல்ல போறார். பிரஹ்லாதனே மேல பதில் சொல்ல போறார். இதி பும்சார்பிதா விஷ்ணு பக்திஷ்சேன்னவலக்ஷணா கிரியதே பகவத்யத்தா தன்மன்யே தீதமுத்தமம். இப்படி சொன்னதுமே உள்ள சொல்றதை கேட்டுவிட்டு ஹிரண்யகசிபு நிசம்யை தத் சுதவச்சா ஹிரண்யகசிபுஸ்ததா குருபுத்திரமுவாச்சேதம் ருஷா பிரஸ்புரிதாதரஹ பிரம்மபந்தோ கிமே தப்தே விபக்ஷம் ஸ்ரயதா சதா அசாரம் கிராஹிதோ பாலஹா மாமனாதிருத்திய துர்மதே. இந்த புள்ளை சிரவணம் கீர்த்தனம்னு சொன்ன ஆனந்தமா தானே இருக்கு. இப்போ இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்க ஆனந்தமா தானே இருக்கு. ஆனா அவனால கேட்க முடியலையா? அவ்வளவு துவேஷம் உள்ளே இருக்கு அவனுக்கு விஷ்ணுவனிடத்துல. அதனால விஷ்ணுவை பஜிக்கணுமப்பா சிரவணம் கீர்த்தனம்னு பிரகலாதன் சொல்ல விறுவிறுன்னு அவனுக்கு கோபம் ஏறி உதடு துடிக்கிறதான். கோபம் மேலிட்டுதானா பிரஸ்புரிதாதரஹா, அதரம்னு பேரு உதட்டுக்கு. வெளி உதடு இருக்கே அதற்கு ஓஷ்டம்னு பேர். பிரஸ்புரிதாதரஹா குருபுத்திரமுவாச்சேதம் ருஷா பிரஸ்புரிதாதரஹா. உதடெல்லாம் துடிக்க ரொம்ப கோபத்தோட கூட இவனை விட்டார். பிரஹ்லாதனை சண்டாமிருக்கால கூப்பிட்டு கேட்டார், பிரம்மபந்தோ கிமே தப்தே. பிரம்மபந்தோன்னு கூப்பிடுறான், அயோக்கிய பிராமணனேங்கிறான். பிராமண வேஷத்துல இருக்கிற அயோக்கியர்களே அப்படிங்கிறான். பிரம்மபந்தோ கிமே தப்தே விபக்ஷம் ஸ்ரயமாஸ்ரிதா. இது என்னது? இது என் சத்ருவை ஆசிரியிக்கணும்னு இந்த மாதிரி ஒரு பாடத்தை இவன் சொல்றானாலும் நிச்சயம் நீங்க சொல்லிக் கொடுக்காத ஸ்கூல்ல இந்த பாடம் இவனுக்கு ஆயிருக்காது. இவன் குழந்தை ஸ்கூலுக்கு தான் வரான், நீங்க தான் சொல்லி கொடுத்துருக்கேன். என் பையனை என்னை அலட்சியப்படுத்த முடியுமா? கெட்ட புத்தியை ஏற்படுத்தியிருக்கேன்.
சாரமில்லாத விஷயத்தை சொல்லி கொடுத்துருக்கேன். அவனும் சொல்றான், அசாரம் கிராஹிதோ பாலஹா, சாரமில்லாததை இவன் கிரகிச்சுட்டு இருக்கான் அப்படிங்கிறான். எது சாரம்? எது சம்சாரே கிம் சாரம் அப்படின்னு ஒரு கேள்வி பிரஷ்னோத்தர ரத்ன மாளிகையில ஆச்சாரியால பார்த்து சிஷ்யன் கேட்கிறான், எது சாரம்னா இதை விசாரிக்கிறது தான் சாரம்னுட்டான். இதை விசாரம் பண்றது தான் சாரம். அசாரம் கிராஹிதோ பாலஹா மாமனாதிருத்திய துர்மதே. எப்போதும் எதை நினைச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சிஷ்யன் கேட்கிறார். வீட்டை நினைக்கணுமா, மனைவியை நினைக்கணுமா, ஆபீஸுக்கு போன கணவனை நினைக்கணுமா, ஸ்கூலுக்கு போன குழந்தையில நினைக்கணுமா, பேங்க்ல போட்ட பணத்தை நினைக்கணுமா, ஷேர்ல போட்ட பணத்தை நினைக்கணுமா, ஷேரை நினைக்கணுமா, நினைக்கிறதுக்கு 1000 இருக்கணும். வாங்கி வச்ச காரை நினைக்கணுமா, வாசல்ல யாரும் கண்ணாடியை தட்டுட்டு போடாம இருக்கணும்னு எதை நினைக்கிறது? எதஹர்நிஷம் அனுச்சிந்தியம் ஒரு கேள்வி. பகலும் ராத்திரியும் எப்பொழுதும் நினைச்சுட்டு இருக்க வேண்டியது எது அப்படின்னு கேட்டார் சிஷ்யன் நம்ம ஆச்சாரியால பார்த்து. ஆச்சாரியால் பதில் சொல்றால், ஒரு நாளும் முன்னாடி நான் சொன்ன எதையும் நினைச்சு விடாதே அப்படிங்கிறார். வீட்டையோ குடும்பத்தையோ மனைவியோ வாசல். பகவத் சரணம் ந சம்சாரஹா, பகவானுடைய சரணத்தை, கோமலமான சரணத்தை தியானம் பண்ணே ரங்கநாதன் போய் பார்த்தேயானால் எப்படி காலை நீட்டி படுத்துன்னு இருக்கா. நித்ரா முத்ராபிராமம் கட்டி நிகட்டசிர பார்ஸ்வவின்யஸ்த ஹஸ்தம்னு அந்த காலை எப்படி வச்சுன்னு இருக்கார். எப்படி உதஞ்சாங்கிட்ட போல தலையில கையை கொடுத்துன்னு இருக்கார் திண்டுக்கு மேலே அப்படின்னு. பெருமாள் எப்படி படுத்துன்னு இருக்கார். கோவிலுக்கு போனா ஒரு நிமிஷம், அப்புறம் நினைச்சுட்டு இருக்கிறது மிச்ச நேரம். நன்னா பெருமாளை பார்த்துட்டு அப்புறம் வெளியில வந்து எப்படி படுத்துட்டு இருந்தார். எப்படி இருக்கார் பெருமாள், தாயார் எப்படி இருக்காள் அப்படிங்கிறத மனசு ஏற்பட்டது அதற்கு தான். பகவத் சரணம் ந சம்சாரஹா, எப்பொழுதும் எதை நினைக்கணும்னால், எதை ஹர்நிஷம் அனுச்சிந்தியம்னால் பகவத் சரணத்தை தான் நினைக்கணும். வீடு வாசல் ஒரு நாளும் நினைக்காதேன்னா. ஏன்னால் வீடு வாசல் எப்போதும் கவலையை தான் கொடுக்கும். நீ எதெல்லாம் நினைக்கிறையோ லோகத்துல எல்லாத்துலேருந்து ரிட்டர்ன் என்ன கிடைக்கிறது? டிவிடெண்டு என்னெல்லாமோ சொல்றீங்களே, ஷேர், அது என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா பழக்கம் உள்ளவாள் சொல்றா. ப்ராஃபிட்டு டிவிடெண்டு என்னெல்லாமோ சொல்றாளே. இது இந்த குடும்பத்தை நினைக்கிறதுனால என்ன கிடைக்கிறது நமக்கு? ரிட்டர்ன் என்ன கிடைக்கிறதுனால் துக்கம்தான், மீள முடியாத துக்கம்தான் கிடைக்கிறது. பகவத் சரணம் ந சம்சாரஹா, இதே பகவான் நினைச்சோம், அவனுடைய கதைகளை கேட்டோம். பிரகலாத சரித்திரம்னு ஒரு 10 நிமிஷம் மனசை அதில் விட்டோமானால் பெரிய சாந்தி கிடைக்கும். எது வேணும்? ரெண்டும் இருக்கு இந்த உலகத்துல. நல்ல பால் பாயசம் வச்சிருக்கு, நல்ல பார்க்கா ரோஸ்டும் வச்சிருக்கு, நீ எடுத்துக்கோ எது வேணுமோ அப்படின்னு தெய்வம் வச்சிருக்கு. நல்ல கசப்பான ஒரு மருந்தும் இருக்கு, இனிப்பான பாயசமும் இருக்கு. உனக்கு என்ன வேணுமோ நீ எடுத்து. இதுதான் நமக்கு கொடுத்த சுதந்திரம், பகவான் கொடுத்தது இதுதான் அப்படின்னு. பாக்கி மதங்கள்லாம் நிர்பந்தம் பண்ற. நம்ம மதத்தின் போல சுதந்திரமான மதம் வேற எதுவுமே கிடையாது. தெரியாதவா முட்டாள்தனமா அந்த மதங்கள்லாம் சுதந்திரமா இருக்கு, இந்த மதத்துல தான் கட்டுப்பாடு அதிகம்ங்கிறா. இந்த மதத்துல கட்டுப்பாடே இல்லை, ரெண்டும் வச்சிருக்கு. சம்சார விஷயங்கள் வேணா விஷயத்துல போகத்தை அனுபவி, இல்லை பகவானை ஆசிரியிக்கிறேன் எனக்கு நித்திய சுகம் வேணும்னு சொன்னேனால் இந்த பக்கம் திரும்பு. ரெண்டு பாதையும் இருக்கு. மகத் சேவாம் துவாரமாகுரு விமுக்தேகே தமோத்வாரம் யோஷிதாம் சங்கி சங்கம். 2 என்ட்ரி கொடுத்துருக்காலாம் பகவான். ரிஷபதேவர் சொல்றார், ஒரு என்ட்ரி மகத் சங்கம் அப்படிங்கிற என்ட்ரியில போகலாம், என்ட்ரன்ஸ் இருக்கு. இன்னொரு என்ட்ரன்ஸ்னா வீடு வாசல் சாப்பாடு. அன்னைக்கு நான் போனேன் இங்கேருந்து மெட்ராஸுக்கு, நடுப்புற ஒரு மோட்டோல என்ன மாறுது தெரியுமா, தோசை காஃபி என்னமா, அதை விட காஃபி ஃபில்டர் காஃபி ஆத்துல கூட அப்படி கிடைக்காது. அதை பத்தி பேசினா ஒரு 45 நிமிஷம் பேசலாம், அதையும் பேசலாம். நவவித பக்தின்னு 1 மணி பேசலாம். எது வேணுமோ நீ வாய் கொடுத்துட்டான் பகவான். நீ எதுக்கு அதை உபயோகப்படுத்த போறியோ அதை கொடுத்து உன்னுடைய ஸ்ரேயஸோ இல்லை அஸ்ரேயஸோ. தமோத்வாரம், எனக்கு இதை விட இதை சொல்றதையெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வரும். ஒருவர் எனக்கு தெரியும். அவர் 30 வருஷம் முன்னாடி ஒரு எங்கேயோ போன இடத்துல ஒரு ஹோட்டல்ல ஒரு தோசையை சாப்பிட்டேன் அப்படின்னுட்டு அப்படின்பா. தோசையே 2 மணி நேரத்துக்கு மேல வயத்துல இருந்திருக்காது. 30 வருஷம் முன்னாடி சாப்பிட்ட தோசை, அதுவே 2 மணி நேரத்துல டாட்டா காட்டி விட்டுமே உனக்கு. தோசை போயிடுத்து அவரை விட்டு, ஆனா அந்த நினப்பு 30 வருஷமா மனசுல தூக்கின்னு இருக்கா. இந்த மனசு அதற்காக ஏற்பட்டதா? அசாரம் கிராஹிதோ பாவலஹா மாமனா அதிருத்திய துர்மதே பிரம்ம பந்து. இதான் அசாரம்.
வேண்டாததெல்லாம் நினைச்சிட்டு கவலையை மேல மேல விருத்தி பண்ணிக்கிறது அசாரம். பகவான் நினைச்சு கவலை இல்லாத நிம்மதியாக மா கேலரா விசாரமோ அப்படின்னாரு தியாகராஜ சுவாமிகள். அவர் என்ன வீடு வச்சிருந்தாரா, வாசல் வச்சிருந்தாரா, எனக்கு என்ன விசாரம் ராமா அப்படின்னு அவர் கீர்த்தனத்துல பாடுறார். அந்த கீர்த்தனத்தை இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் பாடி அனுபவிக்கிறார். அனுபவம் இல்லாத அவர் சொல்லியிருந்தா இப்படி 175 வருஷம் கழிச்சு பாடிட்டு இருப்பாளா? அதை அவர் அஸ்தமிச்சு 170 வருஷத்துக்கு மேல ஆயிடுத்து தியாகராஜ சுவாமிகள். இன்னைக்கு தியாகராஜ கிருதின்னு பாடுறாளன்னா எனக்கு புரியலைன்னா உனக்கு புரியலைன்னா விட்டுடும், புரிஞ்சவா இருக்காளே. இந்த கீர்த்தனத்தை பாடுறதையும் கேட்கறதையும் கண்ணால கண்ணீர் விடுறவாள் இருக்காளே. ராமபக்தி சாம்ராஜ்யன்னு சொன்னா கண்ணீர் வருதே, அதுதானே ஐஸ்வர்யம். நிதிஜால சுகமானு கேட்டா கண்ணில் கண்ணீர் வருதே. அவர் பாடின அந்த சொல்லு எவ்வளவு தூரம் அனுபவத்துக்கு ஆறுதோ இல்லையோ. அசாரம் கிராஹிதோ பாலஹா மாமனா திருத்திய துர்மதே. சாரமில்லாத விஷயத்தை இந்த புள்ள கத்துன்னு இருக்கானே, ஹே துர்மதே. என்னது இது? என்ன நடக்கிறது ஸ்கூல்ல? சிரவணம் கீர்த்தனம்னு சொல்றான். ஏதோ ராஜநீதியிலேருந்து சாமதான பேத தண்டம்னு ஏதாவது சொல்லுவான்னு நான் பார்த்தேனால் இப்படி சொல்லிட்டு இருக்கானே. சந்திஹ்ய சாதவோ லோகே துர்மைத்ராஷ்சத்மவேஷினா தேஷாம் உதேத்யகம் காலே ரோகா பாதகினாமிவான். கபட்டமான துஷ்டர்கள் சாது வேஷம் போட்டுன்னு சுத்தின்னு இருக்கா. பஞ்ச மகாபாதகம் பண்ணவன் க்ஷயரோகாதிகளால கஷ்டப்படுறா போல காலம் வந்ததும் துவேஷம் முதலியவைகள் உண்டார். அதுபோல என்ன துவேஷிக்கிறே, என்னுடைய சத்ருவானே விஷ்ணுவை பத்தி இவன் பாடுறான்னு நீங்க சொல்லி கொடுத்துருக்கேன். புரிஞ்சு போச்சு. நீங்க என்ன சொல்லி கொடுத்தேங்கிறது இவன் சொன்னதுலேருந்து தெரிஞ்சு போச்சுன்னு ஹிரண்யகசிபு அவளை சிக்ஷிக்கிறதுக்காக கோபத்தை காட்டு. உடனே அவ சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி அந்த சண்டாமர்கால் சொல்றா, ராஜன்னே எங்களை சிக்ஷிச்சு விடாதீங்க. நமத் பிரணீதம் ந பரப்பிரணீதம் சுதோ வதத்யேஷ தவேந்திர சத்ரு நைசர்கிகீயம் மதிரஸ்ய ராஜன்னே இயச்ச மன்யம் கததாஸ்மமானஹா மாஸ்மாதாக. எங்க மேல தப்பு இல்லை, நீங்க எங்க மேல கோபத்தை ஏற்படுத்திடாதீங்கோ, எங்க மேல குற்றத்தை சொல்லாதீங்கோ. இந்திரசத்ரோ, அவனுக்கு எது சொன்னா பிடிக்குமோ அப்படி கூப்பிடுறாளாம். ராஜன்னு கூப்பிடாதே, இந்திரனை ஓட ஓட விரட்டினவரே நீங்கள் அப்படிங்கிறான். ராஜசமா உள்ளவனுக்கு அவன் பண்ண இந்த சாகசத்தை சொன்னா சந்தோஷப்படுவான். ஆமாமா அன்னைக்கு வஜ்ராயுதத்தோட ஓடினானே இந்திரன்னு சந்தோஷப்படுவான்னு தவயம் பிராமணனோ எப்படி சொல்லணும்னு தெரியும் அவனுக்கு. அழகா சொன்னான். தவ இந்திரசத்ரோ, ஹே இந்திரசத்ரோ, உங்க பிள்ளைக்கு நாங்க சொல்லித்தரல. நபத் பிரணீதம் நபரப்பிரணீதம், நாங்களும் சொல்லித்தரல. அவன் சொல்றதானே, ஆனா சொல்றானே அவன் சொல்றானேன்னு, ஆனால் பிறலாலையும் சொல்லித்தரல, சத்ருவாலையும் சொல்லித்தரல. பின்ன எப்படி வந்தது இவனுக்கு? நைசர்கிகீயம் மதிரஸ்ய ராஜன்னே, அவனுக்கு நைசர்கிகி மதி அப்படின்னா எஸ்ய நைசர்கிகி ரத்திஹி அப்படின்னு அடிக்கடி வரும் பிரகலாத சரித்திரத்துல. இந்த நைசர்கிகின்னா என்னன்னா ஜென்மாந்தர வாசனைன்னு விட்டார். சில குழந்தைகளுக்கு சின்ன வயசுலயே சில பழக்கங்கள் வந்துடுறது. பாட்டு நன்னா பாடுறது, வாத்தியங்கள் வாசிக்கிறது, தெய்வதாராதனங்கள்லாம் சின்ன வயசுலயே விளையாட்டுலயே சுவாமியை ஆராதிக்க. ஸ்ரீரங்கத்துல குரு அடிக்கடி சொல்லுவா, சின்ன வயசுல நான் பார்த்துருக்கேன். தேரை வச்சுட்டு அதுல ஒரு பெருமாள் படத்தை ஒட்டிண்டு ரதோத்சவம் நடக்கிறதுன்னு எழுத்துட்டே போகும் வீதியெல்லாம் அப்படின்பா. அப்படி ஒரு காலம் இருந்தது ஸ்ரீரங்கத்துல. இப்ப இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை, 1-2 குழந்தைகள் இருக்கு. ஆனா அந்த காலத்துல வீட்டுக்கு வீடு ஒரு தேர் வச்சுட்டு இருக்கும், அதுல ஒரு பெருமாள் போட்டோ ஒட்டி வச்சுட்டு இருக்கும், இல்லை ஒரு பிம்பத்தை வச்சுட்டு இருக்கும். ரதோத்சவம் நடத்துறேன்னு சப்பரத்தட்டி மாதிரி இழுத்துட்டே போகும் வீதியில சாயங்காலம். ஆனா இதான் விளையாட்டு, ஸ்ரீரங்கத்தோட லட்சம். எங்க ஆங்கள்ல எங்க வடகுடி செங்காலிபுரம் குடும்பங்கள்ல சின்ன வயசு விளையாட்டு வேதி மாதிரி வாசல்ல வீதி போட்டுண்டு கையில ஒரு குச்சியை வச்சுட்டு ஓ ஸ்ராவய அஸ்து ஸ்ரௌஷட்டு அப்படின்பா குழந்தை எல்லாம் விளையாட்டு. ஏன்னா உள்ள இஷ்டி நடந்துட்டே இருக்கு. அதை பார்த்து பார்த்து குழந்தைகளுக்கு வாசல்லையும் இது மாதிரி ஒரு பழக்கங்க பேசிண்டே விளையாட்டுலயே சொல்லிட்டு போகும் எங்க ஆத்து குழந்தை எல்லாம் ஓ ஸ்ராவயா அப்படின்னு கத்து. ஏன்னா திருப்பி திருப்பி பையனா விட்டா இதை தானே கேட்டுன்னு இருக்கு. நமத் பிரணீதம் ந பரப்பிரணீதம், அது கேட்டு கேட்டு படிஞ்சது இருக்கு பார்த்தேல, அதுக்கு வாசனைன்னு பேர். நைசர்கிகீயம் மதிரஸ்ய ராஜன்னு, அந்த சிப்பில் எழுதினதுங்கிறாலும் சாஃப்ட்வேரானா அழிச்சு தயார் பண்ணலாம். சிப்பில் எழுதினதை ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறாலும் மதர் போர்டு ஏதோ ஒரு இதில் எழுதினதுங்கிறாளே, அதுபோல ஜென்மாந்தரத்தில் எழுதினது இவனுக்கு மனசு.
அதுதான் இப்ப வெளிப்படுறதுன்னு நான் நினைக்கிறேன். நைசர்கிகீயம் மதிரஸ்ய ராஜன்னே, இயற்கையாவே இவனுக்கு வந்திருக்கு. நீ எச்சமன்யும், கொஞ்சம் கோபத்தை அடக்கிக்கோங்க, உங்க கோபம் தாங்காது. கததாஸ்மமானஹா, எங்க மேல குத்தம் இல்லை, நீங்க அப்படி நினைக்காதீங்கன்னு ராஜாவை அவள்லாம் பிரார்த்திக்க. குருபுத்ரா குருணைவம் பிரதி புரோக்தா பூயாஹா சுரசுதம் நச்சேத் குருமுகீயம் தே குதோபத்ரா சதீமதிஹி. அப்போ நீங்களும் சொல்லித்தரல, வேற யாரும் சொல்லித்தரல, இவனுக்கு எப்படி வந்தது இந்த பாடம்? இப்படி அவ சொன்னதுமே பிள்ளையே பார்த்து கேட்டா, பிரகலாதனையே பார்த்து, இப்படி ஒரு தவறான புத்தி உனக்கு எப்படி வந்தது? குருமுகமா இல்லாத ஹே அபத்ரா அப்படின்னு கூப்பிடுறான். பத்ரா அப்படின்னா மங்களமானவன் அர்த்தம், அபத்ரா அப்படின்னா அமங்கலமானவன் அர்த்தம். ஹே அபத்ரா அசதீமதிஹி, எங்கேந்திரா வந்தது இந்த அமங்கலமான புத்தி உனக்கு? ஹே மங்களம் கெட்டவனே, அமங்கலமான புத்தி உனக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறான். இதுதான் மங்களம், இதுதான் மங்களமான புத்தி. பகவானை வழிபடணும், சொல்லவும் தெரியணும், தானும் செய்ய தெரியணும். ஆனா அதை அப்படியே மாத்தி சொல்றான். பார்த்தேல, ஒரு விஷயத்தையே ஒத்தத்தோடு சொல்றது ஒரு விதமா இருக்கு. நச்சேத் குரு முகீயம் தே குதோ பத்ரா சதீமதிஹி. உடனே பிரகலாதன் கை கொப்பிண்டு சொல்றா, மதிர்ன கிருஷ்ணே பரதஸ்வதோவா மிதோபி பக்தியேத கிரகவ்ரதானாம் அதாந்த கோபிஹி விஷதாம் தமிஸ்ரம் புனః புனச்சர்வித சர்வனானாம். இந்த அடங்காத இந்திரியங்களை வச்சிருந்து, அதாந்த கோபி, அடங்காத இந்த இந்திரியங்களை வச்சிருந்து சம்சாரத்துல புகுந்தவன் லோக விஷயத்துல ருச்சிக்கிறா போல கிருஷ்ணன் இடத்துல ருச்சி வராதப்பா. இப்பெல்லாம் சில பேருக்கு பாகவதம் கேட்க தெரியல, புரியலைங்கிறா. பார்த்தேல, பாகவதத்து மேல தோஷம் இல்லை, எழுதின வியாசர் மேல தோஷம் இல்லை, எங்க மேலேயும் தோஷம் இல்லை. அவளுக்கு டேஸ்ட் வேற இடத்துல இருக்கிறது, இதுல எப்படி அவளுக்கு பிரவൃத்தி வரும்? அவளுடைய தாட்டு, அவளுடைய டேஸ்ட் வேற இதுல இருக்கிறது, இதுல மாத்துறது கஷ்டம். கொஞ்சமாவது சத்துவகுணம் உதயமானாதான் சத்வாத் சஞ்சாயத்தை ஞானம்னு இந்த விஷயங்கள்லாம் கேட்கறதுலயே ஒரு பிரவൃத்தி வரும். உலகம் முழுக்க தமோ குணம் நிறைஞ்ச யுகம். ஜனங்களும் ஆகாரங்களும் தமோ குணத்தை விருத்தி பண்ற ஆகாரங்களை சாப்பிட்டுன்னு இருக்கா. அவளுக்கு பாகவதம் எப்படி புரியும்? சொல்ற விஷயங்கள் எங்களுக்கு புரியலையே அப்படின்னு விலகி விடுறா. பார்த்தேல, அதை கூட்டு வந்து உட்காந்து வச்சா கூட எங்களுக்கு புரியலேன்னு விலகிறது விஷயத்துல உள்ள தோஷம் இல்லை, கிராஸ்பிங் பவர் இல்லை. இதை கிரகிச்சுக்கிறதுக்கு ரிசீவர்னு ஒன்று சொல்றா இல்லையா? அலைவரிசை எல்லா இடத்துலையும் இருக்கு. ஆனா எல்லாரும் அதை ரிசீவ் பண்ண முடியுமா? அதுக்கு ஒரு ரிசீவர் வேண்டி இருக்கு. அது இருந்தாதான் ரேடியோன்னா ரேடியோ அலைவரிசை அதை இழுக்கிறது, சேட்டலைட்னா சேட்டலைட் டிவியோடது அது இழுக்கிறது, போன்னா போனோட அலைவரிசை நிறைஞ்சிருக்கு ஆகாசம் முழுக்க. இழுக்கிறதுக்கு அந்த ரிசீவர் சரியானபடி டியூன்ல இருந்தாதான் அதை இழுக்க முடியும். இல்லையானால் தோஷம் எங்க இருக்கு? மதிர்ன கிருஷ்ணே பரதஸ்வதோவா மிதோபி பப்தியேத கிரகவ்ரதானாம். இவாள் எப்படி இருக்காள்? கிரகவ்ரதர்கள் வீட்டையே சுத்தி சுத்தி வரா. சாப்பிட்டதை சாப்பிட்டுண்டு, பேசினதை பேசிண்டு, பார்த்தவாளை பார்த்துண்டு, புனச்சர்வித சர்வனானாம். 70 வயசு. எனக்கு தெரியும், வெண்டைக்காய் ரோஸ்டா அப்படின்பார், உருளைக்கிழங்கு ரோஸ்டா அப்படின்பார். ஆயிடுது 70 வயசுக்கு. எங்க அப்பா சொல்லுவார், 70 வயசுல இவர் எத்தனை லாரி கோயம்பேடு கொத்தவால் சாவடி உருளைக்கிழங்கு லோடு இறக்கியிருப்பார் உள்ள. இந்த 70 வயசுக்கு எத்தனை லாரி உருளைக்கிழங்கு சாப்பிட்டுருப்பார், எத்தனை லாரி மூட்டை சாப்பிட்டுருப்பார். புனச்சர்வித சர்வனானாம். விஷயங்களோ அனுபவிச்சு தீரார். சாப்பிட இன்னும் நல்லா தான் இருக்கும். அந்த நிமிஷம் வேணா போறோம்னு தோணுமே தவிர கொஞ்ச நேரம் ஆனா திருப்பி அதுல தான் பிரவர்த்திவர். பார்த்தவாளை பார்த்துண்டு, பேசினது பேசிண்டு, சாப்பிட்டதை சாப்பிட்டுண்டு, இப்படி இருக்கிறவாளுக்கு அப்பா கிருஷ்ண பக்திங்கிறது பிரத்தியார் சொல்லி கொடுத்தாலும் வராது, தானாவும் வராது. இந்த ரெண்டுமே கிடைக்காது. இல்லை சொல்லியும் கொடுத்தால் தானாவும் இருந்தும் வராது. மதிர்ன கிருஷ்ணே பரதஸ்வதோவா. முதல்ல இந்த சைக்கிள்ல இருந்து வெளியில வர, இதுல உள்ள ருச்சியை குறையணும். லோக விவகாரத்துல வேகமா போயிட்டே இருக்கிறதே, இந்த பக்கம் திரும்புன்னா எப்படி திரும்ப முடியும்? கொஞ்சம் அதுல வேகம் குறைய, விஷயாசக்தியில வேகம் குறைஞ்சு
அப்புறம் சத்சங்கத்தினால இந்த பக்கம் திரும்பி சமதமாதி குணங்களை வளர்த்துண்டு ஆகாராதிகளையும் பழக்கிண்டு லேசில் வந்துடுமா பக்திங்கிறது. பாகவதம் படிக்கிறதுங்கிறது நம்ம படிக்கிறாள் சில பேர்னா அது எவ்வளவு பாக்கியத்தினால கிடைக்கக்கூடியது. பகுனாம் ஜென்மநாமம் தேன்னு எத்தனை ஜென்மாவனால கிடைக்க வேண்டியதாக இருக்கு இந்த விஷயங்கள். மதிர்ன கிருஷ்ணே பரதஸ்வதோவா மிதோபிபத்யேத கிரகவிரதானாம் அதாந்த கோபிர் விஷதாந்த மிஸ்ரம். அனுபவிச்சதையே அனுபவிச்சுண்டு அதை பத்தியே பேசிண்டு ஒருத்தர் பார்த்துட்டா கூட உடம்ப பார்த்துக்கோங்க, சுகர்லாம் டெஸ்ட் எடுத்துக்கோங்க, அப்பப்போ எதுக்கு ஒரு தடவை ஆல் பாடி செக்அப் பண்ணிடுங்க அப்படின்னு இதையே பேசிட்டு இருந்தாள். ஆனால் பாகவதம் எப்போ படிப்பாள், கதை எப்போ கேட்க வருவாள்? இதெல்லாம் ஜோரா பேசுகிறாள். டயட்டுங்கிறாள், கான்ஷியஸ் ஹெல்த் கான்ஷியஸுங்கிறாள், எல்லாம் நன்னா இருக்கே. அதுபோல் பாகவதத்துலேயும் ஒரு ருச்சி வரக்கூடாது. ஒரு ஸ்தோத்திரம் இவ்வளவு இந்த ருச்சியோட பாகவதத்திலேருந்து ஒரு ஸ்துதி படிக்கக்கூடாதா? தேகத்தில் எவ்வளவு அபிமானம். ஏர்போர்ட்லாம் போனால் 2 மணி முன்னாடி தானே போய் நிற்க வேண்டியிருக்கு. இந்த புக் ஷெல்ஃபெல்லாம் பார்த்தோம்னா பெரும்பாலும் டயட்டு புஸ்தகங்களாகவே இருக்கு. பெரும்பாலும் டயட்டு புஸ்தகங்களாகவே இருக்கு. ஹெல்த்து, யோகா, ஆசனம் இதே தான் சொல்லிட்டு இருக்கா. ஃபிட்னஸ் ஒரே புஸ்தகம் பாகவதம். இகத்துக்கும் க்ஷேமம் பரத்துக்கும் க்ஷேமம்னு எழுதி வச்சாரே வியாசர். இதை எப்போ படிக்க ஆரம்பிப்பாள்? யாரோ பாக்கியசாலிகள் எங்கேயோ பிறந்தவா ஆஸ்திரேலியாலையும் அமெரிக்காலையும் ஆப்பிரிக்காலையும் பிறந்தவன்லாம் இஸ்கானில் சேர்ந்துட்டு அலறலாம் பாகவதம். பிருந்தாவனங்கள்லாம் போனால் அவமானமாக இருக்குது நமக்கு. என்னமா ஹரே ராமா பாடுறான்னு இஸ்கானில் பார்த்தோமானா பாகவத ஸ்லோகம். அதுவும் நான் இந்த தடவை ஹோலிக்கு பேர்ந்த போது இஸ்கான் மந்திரில் ஒரு வெள்ளைக்காரர், அவனு கூட சொல்லக்கூடாது, ஒரு வெள்ளைக்காரர் ஒரு ஸ்லோகம் பாகவதத்தை அப்படி சொல்லியிருக்கார் இங்கிலீஷில். இந்த ஸ்லோகம் எங்க இருக்குன்னா அது நமக்கு தெரியுமா? இது பாகவத ஸ்லோகம்னு தெரியுமா? இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியறது அப்புறம் இருக்கட்டும். எத்தனை பேர் அதை வேடிக்கை பார்த்துருந்தா தெரியுமா? நம்ம ஊருக்காரா என்னமோ வேடிக்கையா பார்க்கறா, சர்க்கஸ்ல பார்க்கறா போல, ஏதோ அந்த கேளிக்கைகளை எக்ஸிபிஷன்ல பார்க்கறா போல சில பேர் வந்துடுறா பிருந்தாவனத்துக்கும். இது மாதிரி இருக்கிறவாளையும் பாகவதம் சொல்லிட்டு இருக்கிறவாளையும் அது மாதிரி தான் பார்க்கறா. ஐயோ, எங்கேயோ பிறந்தவர் இங்கே வந்து பிருந்தாவனத்தில் உட்காந்துட்டு பெரிய கோபிச்சந்தனம் விட்டுண்டு மோட்டாவா துளசி மாலை போட்டுண்டு நாமசங்கீர்த்தனம் பண்ணிட்டு பாகவத ஸ்லோகம் படிச்சுட்டு இருக்காரே. நம்ம பாகவதமாச்சே, நம்ம ஊர்ல விளைஞ்சதாச்சே, இது நம்ம பத்ரிகாசிரமத்துல வியாசர் எழுதினதாச்சே. அந்த அந்த ஒரு உனக்கையாவது வர வேண்டாமா மனசுக்கு? தரமணியில் நான் ஒரு தடவை நரதகான சபாக்கு வேளச்சேரியிலேருந்து போயின்னு இருக்கேன். சிக்னலில் வந்து இஸ்கான்லேருந்து விற்கிறான், ஒரு பாகவத புஸ்தகம் வாங்கிக்கோ, ஒரு கீதை வாங்கிக்கோங்க. நான் கேட்டேன், இதான் உனக்கு விற்த்தியா? இதை விற்கிறதுனால உனக்கு என்ன கிடைக்கும்னு. உடனே பக்கத்தில் பெரிய பில்டிங்கை காமிச்சு அவர் சொல்கிறார், இந்த பில்டிங்கில் நான் ஐடி ஸ்டாஃபு, நான் இந்த பில்டிங்கில் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னா சாயரக்ஷ வேலை என் குரு சொல்லியிருக்கார், 2 பேர் கையிலையாவது பாகவதத்தை கொடுக்கணும், கீதையை கொடுக்கணும்னு. விலைக்காக இல்லை, இஸ்கானோட கைங்கரியத்துக்காகவும் 2 பேருக்காவது கொடுக்கணும்னு சிக்னலில் நிற்கிறேங்கிறார். பெரிய ஐடியில் ஒர்க் பண்ணுறேங்கிறார், சிக்னலில் நின்று இருக்கார். கூவி கதவை தட்டி பாகவதம் வாங்கிக்கோங்க, கீதை. மதிர்ன கிருஷ்ணே பரதஸ்வதோவா மிதோ. நான் என்ன சொல்றேன், இது தெரியலைன்னா கூட அதோட அருமையாவது தெரிஞ்சுக்கணுமோ? இதுல என்ன இருக்குன்னு, பாகவதத்துல என்ன இருக்குன்னு தெரிய வேண்டாம், அது அருமைன்னாவது இவாளெல்லாம் பார்த்தாவது நமக்கு ஒரு உணக்க வரணுமோ? பூரி ஜெகநாதம் போனாலும் அப்படித்தான், ஆயிரக்கணக்கான பேரை பார்க்கலாம் வெள்ளக்காரர்களை. இங்கேயே அப்பப்போ வந்துருவா. ஸ்ரீரங்கம், மதுரை மாதிரி பெரிய க்ஷேத்திரங்கள்ல சுற்றி நிற்பால், வெறிக்க பார்ப்பால். என்னையும் எங்களை போல உள்ளவாளெல்லாம் கூட இன்னும் ஆச்சரியமா பார்ப்பாள். ஏன்னா வேஷம் வித்தியாசமா இருக்கு இல்லையா? ஒரு ஃபோட்டோன்னு கேட்குறா ஒரு வெள்ளக்காரி. நானும் விழும் போன காலத்தில் தயார் சன்னதியில ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோமாங்கிறா. எடுத்துக்கோ, என்ன பண்ண போறா அவா? நான் என்ன பந்துக்கலா இல்லை செலிபிரிட்டியா? என்ன ஃபோட்டோ எடுத்து என்ன பண்ண போறா? ஆனால் அவளுக்கு என்னமோ பார்த்தா ஒரு அவ மனசுக்கு தோன்றதே, ஏன் நம்ம ஊர்ல இருக்கிற நம்ம குழந்தைகளுக்கோ நமக்கோ ஏன் தோண மாட்டேங்கிறது? தோணாதவால கேட்கிறேன் நான். மதிர்ன கிருஷ்ணே பரதஸ்வத். அது காரணம் விஷயத்துல ரொம்ப பிரவருத்தி. விஷயத்துல உத்தியோகம், படிப்புக்கு தகுந்த உத்தியோகம், உத்தியோகத்துக்கு தகுந்த வாழ்க்கை, லைஃப் ஸ்டைல், சம்பளத்துக்கு தகுந்தா போல சர்க்கிள். லட்ச ரூபா சம்பாதிக்கிறவன் 100 ரூபா 1000 ரூபாயோட சர்க்கிளில் இருக்க மாட்டான். அந்த சர்க்கிளில் தான் அவன் இருப்பான். அந்தந்த சர்க்கிள் நம்மளாவே ஒன்று கிரியேட் பண்ணிட்டு, சந்தோஷம்னா நம்மளாவே இதுதான் சந்தோஷம்னு ஒன்று நினைச்சுண்டு அதில் போனால் சந்தோஷமாவது இருக்கான்னு பார்த்தோமானால் துக்கம்தான் இருக்கு. தொண்டை அடைக்கிறது எல்லாருக்கும் பார்க்கணும். ஒரு கட்டத்தில் இந்த பக்கம்தான் திரும்புகிறாள், பாகவதம் படிக்கிறது தான் பார்க்கணும். பெரிய கோட்டீஸ்வரன் இன்னைக்கு யாரெல்லாம் உதாரணம்னு நீங்கள் சொல்கிறீங்களோ,
கோட்டீஸ்வரன்னாலே யார் பேரை சொல்றீங்களோ அந்த அதானி பிருந்தாவனத்துல வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருக்கார், மகா கும்பத்துல வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருக்கார், அவர் கையால் எடுத்து போட்டு இருக்கார். அந்த அம்பானி ஆத்துல என்னது என்னமோ லாங்கிறாள் இந்த வீடை பம்பாயில பாகவத சப்தாகம் நடந்துட்டு இருக்கு. அட்டிலாவா அன்டிலாவா அங்க பாகவத சப்தாகம் நடந்துட்டு இருக்கு. ரமேஷ் ஓஜா அப்படின்னு ஹிந்தியில சொல்ற ஆச்சரியமானது. பாகவதம் ரொம்ப நன்னா சொல்றாரு இப்போதைக்கு அங்கே முராரி பாபு போல. அடுத்த ஜென்ரேஷன் அவளை வச்சுன்னு அவள் அம்மா நடத்தின்னு இருக்காள். ரெண்டும் கிழக்கும் மேற்குமா இருக்கிற பிள்ளைகளை ரெண்டு பக்கம் கொத்தி வச்சுட்டு இருக்கா அவள் அம்மா. பாகவதம் கேளுங்கிறான். இது வடக்குன்னா அது தெற்கு. ஆனாலும் பாகவதம் கேட்க என்னோட உட்காரணும்னு அந்த அம்மா பழக்கி ரெண்டுமா பாகவதம் கேட்குறேன். வேலை இல்லாதவாள், எத்தனை பேருக்கு வேலை கொடுக்குறவாள், பாகவதத்தில் ஈடுபடுறாலும் கொஞ்சம் இது மாதிரி எத்தனை பேரை பிருந்தாவனம் வந்தால் நான் காட்டுவேன் தெரியுமா. ஒரு ஃப்ளாட்டை வாங்கிட்டு ஒரு வீட்டை வாங்கிட்டு பெரிய கம்பெனி நடத்துகிறவாள்லாம் 10 நாள் ஒரு மாதம்னு பிருந்தாவனத்தில் வந்து இருக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு அங்கே போகிறா. என்ன இருக்குது பிருந்தாவனத்தில்? டெல்லியில் இல்லாத விஷய சுகங்கள் என்ன இருந்துட்டு போகிறது? பிருந்தாவனம் சின்ன கிராமம் தான், கிருஷ்ணர் கோவிலை தவிர அங்கே ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. ஆனால் என்னமோ இருக்குது அப்படிங்கிறது தெரியறது இல்லையா அவள் அனுபவத்துக்கு. அது பகவான் கிருபை பண்ணாதான் கிடைக்குமா, நமக்கா கிடைக்காதான். சொல்லி கொடுத்ததுனாலையோ இல்லை தானாவோ வந்துவிடாதான் கிருஷ்ணனிடத்துல இந்த மதிர்ன கிருஷ்ணே பரதஸ்வதோவா மிதோபிபத்யேத கிரகவிரதானாம். அதுக்கு ஒரு பெரிய தோஷம் என்ன இருக்குன்னா, கிரகவிரதானா உலக வாழ்க்கையிலேயே இச்சையில் இருக்கிறவாளுக்கு இந்த பக்கம் எப்படி திரும்ப முடியும்? அதாந்த கோபிஹி விஷதாந்த மிஸ்ரம். அடங்காத இந்திரியங்கள் சம்சாரத்திலேயே இழுத்துன்னு போறது. புனః சர்வணானாம். அவளுக்கு ஒரே பொழுதுபோக்கு தான். இந்த வேலை என்ன சாப்பிட்டேன், அடுத்த வேலை என்ன டிஃபன், எங்க போனேன், எங்க வந்தேன், இதை தவிர வேற இதை தாண்டி ஒரு 5-6 கேள்விக்கு மேலே இல்லை வாழ்க்கை. நிறைய சம்பாதிக்கணும், சம்பாதிச்சதே மாலில் போய் ஒழிக்கணும், டிஃபன் சாப்பிடணும், சினிமா பார்க்கணும், பீச்சு பார்க்கு கொஞ்சம். இங்கே லோக்கலில் சக்தி உள்ளவா லோக்கலில், நிறையா பணம் வந்தது வெளிநாடுகளில், அங்கேயும் போய் சாப்பிடணும், ஸ்ட்ரீட் ஃபுட்டு சாப்பிடணும், சுத்தணும், அங்கே இருக்கிற ட்ரெஸ்ஸு கூட அதை போட்டுட்டு 4 ஃபோட்டோ எடுத்துக்கணும். இதுக்கு மேலே என்ன இருக்கு? உலகம் போகிற போக்கை பார்த்தோமானா எப்படி அவா நம்மளை ஒரு வேடிக்கையாக பார்க்குறதே நான் சொல்லக்கூடாது. அவளை நான் வந்து அவளை ஏதோ குறைச்சி சொல்கிறேன்னு நினைக்கக்கூடாது. அவள் எங்களெல்லாம் வேடிக்கையாக தானே பார்க்குறாள். நான் அவளை திருப்பி பார்த்தா எப்படி இருக்கும், அதுக்காக ஒரு சாம்பிள் சொல்கிறேன்னா. இதுக்கு மேலே என்ன தெரியும் உங்களுக்கு? எங்களுக்கு 24 மணி நேரம் போராது, அவ்வளவு அனுபவத்தை தரக்கூடியது எங்கள் கையில் இருக்கு. ஒரு ஆயுசு போராது. விவத பாகவதம் ரசம் ஆலயம் அப்படிங்கிறாள் வியாசாச்சாரியா. பிரளய கால பரியந்தம் இருக்குடா உனக்கு பாகவதத்துல, பிரளய கால பரியந்தம் இருக்கு. உத்தவன், பிரஹ்லாதன், நாரதர் இவாள்லாம் பூலோகத்துல திரும்ப திரும்ப வந்து பிறக்கிறாளாம் பாகவதத்தை சேவிக்கணும். திரும்ப திரும்ப பாகவதத்தை சேவிக்கணும்னு மோட்சத்துக்கு அதிகாரிகளான மகான்கள் கூட மோட்சம் வேண்டாம்னு திரும்ப பூலோகத்துல வந்து பிறக்கிறாளாம். உத்தவ சுவாமி தான் ஏகநாதரா வந்தார் அப்படின்னு சொல்லுவார். நாரதர் தான் வந்து புரந்தரதாசரா வந்தார்னு சொல்லுவாள். இப்போ சொல்லிட்டு இருக்கேன் கதை பிரஹ்லாதன் தான் ராகவேந்திர சுவாமிகளா வந்தார் அப்படின்னு சொல்லுவா. அவ மதங்கள் எல்லாம் சம்பிரதாயத்துல கேட்டேலான்னா ஒரு குருவை சொல்லி இவர் தான் வந்தார் அப்படின்பா. நதே விதுஹு ஸ்வார்த்த கதிம் ஹி விஷ்ணும் துராசயா ஏ பகிரர்த்தமானினஹ அந்தாயதாந்தைருபனீயமானா வாசீஷதந்திரம் உருதாம் நிபத்தாக. விஷய வாசனையினாலேயே கெடுக்கப்பட்ட அந்தகாரத்தோடு உடையவா, துராசையாக கெட்ட ஆசைகளோடையே போதும் அலைஞ்சின்னு இருக்கிறவா, வெளி விஷயங்கள்லயே சுகம் இருக்குன்னு தேடின்னு இருக்கிறவா, போராத்துக்கு இந்த மாதிரி வெளி விஷயங்களை காமிச்சு வழி நடத்துற துர்மார்க்கத்துல உள்ள சாது வேஷத்துல உள்ள குருக்கள். இங்க வா, நீ நினைச்சதெல்லாம் நடக்கும், இங்கே வா 11 நாள்ல. இன்னைக்கு நான் ஒரு எதேச்சியா ஏதோ பார்த்துட்டு இருக்கேன். ஒரு எதுக்கோ நான் போனேன், பாகவதத்தோட ஒரு விஷயமோ ஏதோ ஒரு இந்த திவ்ய தேசத்தை பத்தியோ பார்க்க போறேன். ஒரு ஷார்ட்ஸ் குறுக்க வருது, எங்கிட்ட வா 11 நாள்ல உன்னோட கவலை எல்லாம் போக்குறேன் அப்படிங்கிறான் ஒரு ஜோசியம். பெட்டு கட்டி சொல்றேன் 11 நாள்ல நான் ஒரு ஹோமம் பண்ணி தரேன், நான் வந்து உனக்கு ஒரு பூஜை பண்ணி தரேன், ஒரு முடிகை தரேன், யந்திரம் தரேன், 11 நாள்ல போயிடும் உன் கவலை எல்லாம். கிடைக்கலன்னா என்ன கேளு, நீ நினைச்சது, நீ எது நினைச்சாலும் உனக்கு நான் நடத்தி தரேன் அப்படிங்கிறான். ஒரு இது மாதிரி ஒரு
பராங்முகமான மனுஷியாளுக்கு பராங்முகமான சுகங்கள்லேயே ஈடுபடுத்தக்கூடிய குருக்கள், விஷய சுகங்களுக்கே மேல மேல வளர்க்கக்கூடியதான போட்டுண்ட முடிச்ச நன்னா எரிக்கி விடுற வால் வேணுமா, அவுத்து விடுற வால் வேணுமா? போட்டுண்ட முடிச்ச நன்னா எரிக்கி விடுற வால் வேணுமா? சில பேரை செத்த அவங்க ஒன்று முதுக சொரிங்கோ அரிக்கிறதுன்னு சொன்னா 4 நாளைக்கு தேங்காய் எண்ணெய் போட்டுக்கிற போல சொரிஞ்சு விட்டுடுவா. ஐயோ, ஒரு இடத்துல தானே அரிச்சுது, முதுகு முழுக்க பிராண்டி விட்டாலே, நிசிம்மாவதாரம் பண்ணி விட்டாலேன்னு நமக்கு தோணும். மாமியோ மாமாவோ ஒரு கை எட்டாததுக்கு அவளை தானே கேட்போம். செத்த சொரின்னு மாமியை மாமா கேட்பார், மாமா மாமியை கேட்பார். என்ன கோவமோ என்னமோ போராத்துக்கு வேற சூர்பண்ண கைகளோட ஃபாலோவர்ஸாகவும் இருந்துட்டா மாமின்னு வச்சுப்போம். போட்டு சொரிஞ்சு விட்டுட்டாளா 4-5 நாள் ஆகிடும். ஏண்டா சொருகி சொன்னோம்னு ஆயிடும். தேங்காய் எண்ணெய் போட்டு அதுக்கு மருந்து போட்டு. அதுபோல கெட்ட ஆசைகளை வளர்க்கக்கூடிய குருவனுடைய கையில மாட்டின்டானா போட்டு வந்த பந்தம் எப்படி விளக்கும்? சம்சார பந்தம் இன்னும் நன்னா எரிக்கி விடுவான். கர்ம பந்தங்களை நன்னா எழுக்கி விடுவான். அது எது போலன்னார் பிரகலாதன், அந்தே நெய்வ நீயமானா யதாந்தாஹா அப்படின்னு அந்தாயதாந்தை உபனிஷத்து சொன்னது. இங்கே இவர் சொல்றார், அந்தாயதாந்தை உபநீயமானாக. தன் கண்ணு தெரியாத நிற்கிறார். பெரிய பள்ளம் பக்கத்துல இருக்கு, நின்னுண்டு வழி சொல்லு அப்படிங்கிறான். சொல்லுன்னு சொன்னா, அப்பா அங்க பள்ளம் இருக்கு வான்னு கையை பிடிச்சி நகர்த்தி அழிச்சுன்னு போவாளா, இல்லை பிடிச்சி தள்ளி விடுவாளா? உனக்கு வழி சொல்றேன் வா, இந்த வழியில வான்னு பள்ளத்தை காமிச்சு ஒரு கால் பள்ளத்துக்கு தள்ள போக விடுவாளா, இல்லை இவாளே நானே உன்னை அழிச்சுன்னு போறேன்னு தள்ளி விடுவாளா? அங்க ஒரு நெருப்பு இருக்கு, கண்ணு தெரியாத ஒருத்தன் நிற்கிறான், இந்த பக்கம் போலாமான்னு கேட்டா அங்க நெருப்பு இருக்கு போகாதேன்னு சொல்லி கொடுப்பாளா, இல்லை பிடிச்சி நெருப்புலயே தள்ளி விடுவாளா? அது மாதிரி இருக்கால் லோகத்துல பெரும்பாலும் வழிகாட்டுறேன்னு வரவா. அந்தாயதாந்தை உபநீயமானாக வாச்சீஷதந்திரியா முருதம் நிபப்தாக. ஜனங்கள் ஒரு நாளும் ஆத்ம ஞானத்தை அடைஞ்சு நாராயணனை அவன் ஆசிரியச்சவால் அடைய மாட்டார். நைஷாமதிஸ்தாவதுருக்ரமாங்கிரிம் ஸ்பிருஷத்யனர்த்தாபகமோ யதர்த்தா. பின்ன எப்படி இருந்தாதான் வரும் இந்த பக்தி அப்படின்னா, உண்மையான ஞானி உண்மையான பாகவதோத்தமன் நடந்து போய் அவனோட காலடி மண்ணை தலையில எடுத்து கொட்டிண்டு அவன் காலில் போய் தலையில முட்டின்டாதான்ப்பா வரும் பக்தி. மகீய சம்பாத ரஜோபிஷேகம் நிஷ்கிஞ்சனானாம் நவர்ணீதயாவது. விஷயாபிமானம் முழுக்க நீங்கினவனாக நிஷ்கிஞ்சனானாம் அப்படின்னா எந்த ஆசையும் இல்லாத மகீயசாம் அப்படின்னா மகனீயர்கள், மகாத்மாக்கள். மகாத்மான்னா யாருன்னு வேதம் போய் சொல்றது. தன்மஹ இத்யுபாசீதா மகான் பவதி. மகத்தான வஸ்துவை எவன் அனவரதமும் உபாசனை பண்ணிட்டு இருக்கானோ அவன் தான் மகான்னு. சித்திகளை காமிக்கிறவன் மகான்னு நம்மளா வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்கான். அவர் பகவானே வேற சொல்லிட்டு இருக்கா. சித்திகளை யார் வேணாலும் காமிக்கலாம். சில சித்திகளை துர்தேவதையினுடைய உபாசனையினாலேயோ இல்லை சில யோகாபியாசங்களாலேயோ சித்திகள் ஏற்பட்டுடும். சித்தினால ஒருத்தன் மகான் ஆயிட மாட்டான், மகாத்மாவாயிட மாட்டான், பகவத் அவதாரம் ஆயிட மாட்டான். பகவானையே அனவரதமும் எப்போதும் எவன் நினைச்சுட்டு இருக்கானோ, பிறவி எடுத்ததே அதற்குத்தான் எவன் வாழ்ந்துட்டு இருக்கானோ, விஷயாபிமானம் கொஞ்சம் கூட இல்லாம எவன் இருக்கானோ, அந்த மகாபுருஷன் காலில் போய் தலையை முட்டிக்கணும். அப்பா அவன் காலடி மண்ணை எடுத்து கொட்டிக்கணும் தலையில. மகீயசாம் பாதரஜோபிஷேகம் நிஷ்கிஞ்சனானாம் நவர்ணீதயாவது. இல்லைன்னா இந்த சம்சாரத்திலேயே ஜென்ம ஜென்மமா தோஞ்சதான இந்த புத்தி ஒரு நாளும் நாராயணன் பக்கம் திரும்பாது. கிராமங்கள்ல பழக்கமா ஒரு பாதையிலேயே போன மாடு இருக்கே, அது அதுலேயே தான் போகும். அதை திருப்பி கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். செக்கலை சுத்துற மாடு, உழவுல ஊட்டுற மாடுன்னு சிலது இருக்கும். அதை வண்டி மாட்டுக்கு சேர்க்க மாட்டான். ஏன்னா அது சுற்றி சுற்றி தான் வரும். பீச்சு குதிரையாட்டம் இப்போ சொல்ல புரியணும்னா அந்த பீச்சு குதிரை ஒரு எல்லை வரைக்கும் சுற்றி சுற்றி வருது பாருங்க. அதுபோல செக்கு மாடுன்னு ஒன்றும் அது சுற்றி சுற்றி அதுலேயே தான் இருக்கு. உழவும் அப்படியே சுற்றி சுற்றி வந்தே பழகி இருக்கும். வண்டி மாடுன்னு ஒன்று தனியாக இருக்கும். அதை தான் வண்டியில் பூட்டுவாளே தவிர இதெல்லாம் பூட்ட மாட்டான். ஏன்னா இது பழக்கம் போராததுக்கு. மகீயசாம் பாதரஜோபிஷேகம் நிஷ்கிஞ்சனானாம் நவர்ணீதயாவது நைஷாமதிஸ்தாவதுருக்ரமாங்கிரிம் ஸ்பிருஷத்யனர்த்தாபகமோ யதர்த்தா. அவளுடைய கால் தூசி எடுத்து எப்போ நீ அபிஷேகம் பண்ணிக்கலையோ
அது பரியந்தம் பசுபுத்திர மித்ராதிகள் இடத்துல தான் உன் புத்தி எப்பொழுதும் இருக்கும். நாராயணன் பாதத்துக்கிட்ட வராது. நாராயணனை வந்து ஸ்பரிசிக்காது உன் புத்தி. உருக்கிரமாங்கிரி, உருக்கிரமன்னு திரிவிக்ரம பகவான் தான் சொல்றா. இந்த உருக்கிரம நாராயணன் இருக்கானே திரிவிக்ரமன், அவனுடைய பாதத்தை வந்து தொடார். அங்கிரி, அவனுடைய பாதத்துக்கிட்ட உன் புத்தி வரார். நைஷாம்மதிஸ்தாவதுருக்கிரமாங்கிரிம் ஸ்பிருஷத்யனர்த்தாபகமோ யதர்த்தா. அதனாலதானே ஆழ்வார் ஆழ்வார்னு சொல்லிட்டு இருக்கோம். திரும்ப திரும்ப அவளையே 1000 வருஷம் ஆனாலும் ஏன் சொல்லிட்டே இருக்கோம்? அதால் வந்து சரணடைந்தேன் அரங்கத்தம்மானே அப்படிங்கிறான். உன் சரணமல்லால் சரணமில்லை என்று புகுந்தேன், 2 காலுக்கு இடுக்கல புகுந்துனுட்டேன் அப்படிங்கிறார் திருமலையப்பனை சொல்றதே ஆழ்வார். 2 காலுக்கு இடுக்கல புகுந்துனுட்டேன், உன் காலையே சரணமா அடைஞ்சுட்டேன், இனிமே எனக்கு வேற உபாயம் இல்லை அப்படின்னு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத, இகம் பரம் எதையும் நினைக்காத இருந்தவர்கள், ஆழ்ந்து பக்தி பண்ணவர்கள், அதனால ஆழ்வார்கள் அப்படின்னு பேர். ஆழ்ந்த பக்தி உடையவர்கள். மகீயசாம் பாதரஜோபிஷேகம் நிஷ்கிஞ்சனானாம் நவர்ணீதயாவதி. அந்த மகான்களோட சமாகமம் இல்லாத, அவ சரணோபாசனம் இல்லாத நாராயணனிடத்துல அன்பு எப்படி ஏற்படும்? எனக்கு சொல்ல தெரியலேன்னு பேசாம இருந்துட்டார் பிரஹ்லாதர். இத்யுக்தோபரதம் புத்திரம் ஹிரண்யகசிபூருஷா அந்தீகிருதாத்மா சோத்சங்காதி நிரஸ்யத மஹீதலே. அப்புறம் செய்யக்கூடாத பாகவத அபச்சாரங்கள்லாம் ஹிரண்யகசிபு செய்ய ஆரம்பிச்சான் அப்படின்னு மேல கதை. இந்த உபதேசத்துல பிரஹ்லாதன் சொல்றால், மகான்களுடைய சரணோபாசனம் ரொம்ப முக்கியங்கிறார். பகவானை அப்படி தூக்கி ஹிருதயத்துல கொண்டாடிட்டு இருக்கிறவர். இவருக்காக தூண புலந்துண்டு வரப்போறார் காட்டகி சிங்கர். ஆனா அவர் மனசுல என்ன ஹேத்துவா சொல்லிட்டு இருக்கார் பார்த்தேல. பெருமாளோட கிருபை அவரை நான் நினைக்கிறேன்னு சொல்ல வேண்டி இருக்கே. மகான்களுடைய சரணோபாசனம் தான் எனக்கு இது மாதிரி ஒரு பக்தி வந்திருக்கப்பா, அது இல்லாத பக்தி வராது அப்படின்னு சொல்றாளானா, மகான்களும் சரணோபாசனமும் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத இங்கே பிரஹ்லாத சரித்திரமும் ஒரு தடவை, எல்லா சரித்திரத்திலையும் பாகவதத்துல அது சொல்லப்படும், பிரஹ்லாத சரித்திரத்திலையும் ஒரு தடவை இங்கே அது சொல்லப்படும். ரகுகணனை பார்த்தும் பரத யோகீஸ்வரர் சொல்றார், இனா மகத்பாத ரஜோபிஷேகம் அப்படிங்கிறார் பாகவதத்திலே. இன்னொரு ஸ்கந்தத்துல அதை பஞ்சமத்துல முன்னாடி பார்த்தோம். கபில வாசுதேவனும் சொல்றாள், அம்மாவுக்கு சாது சங்கம் தான் நமக்கு கதி, அவளுடைய சரணோபாசனம் தான் நமக்கு எல்லா க்ஷேமத்தையும் கொடுக்கும்னு சொல்றாள். பிரஹ்லாதனும் சொல்றாருங்கிற அழகான சப்தமஸ்கந்தம். மேலே உபன்யாசங்கள் நாளைக்கு. இன்னைக்கு பாகவத சப்தாகம் ஒரு நாள் ஆயிருக்கு. வராக அவதார பதிந்து இன்னைக்கு பாராயணம், நித்திய கல்யாண வராக பெருமாளுடைய சரித்திரம் படிச்சது. நாளைக்கு மேலே கபிலோபதேசம், தக்ஷயஜ்யம், சிவநாம வைபவம், துருவச்சரித்திரங்கள், துருவம்சாவளிகள்லாம் நாளைக்கு பாராயணம். குருவாயூரப்பனோட கிருபை நம்ம எல்லாருக்கும், நடத்துகிற இந்த குடும்பத்துக்கும் குருவாயூரப்பனோட அனுகிரகம். கல்யாண ரூபாய கலௌ ஜனானாம் கல்யாணதாத்ரே கருணாசுதாப்தே கம்பாதி திவ்யாயுத சத்கராயே வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே. நாராயண 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 நாராயண. செவ்வாய்க்கிழமை பாலாம்பிகேஷ வைத்யேஷா பவரோக ஹரேதி ச ஜபேன்னாமத்ரயம் நித்யம் மகாரோக நிவாரணம். மகாதேவ 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 மகாதேவ. ஹர நமः பார்வதீபதயே. ஜானகி காந்த ஸ்மரணம். சத்குரு ஆஞ்சநேய மூர்த்தி.